மனித அவதாரம் எடுத்த வந்த ஒரே தெய்வம் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. மனிதனாய் வந்தவர், மனிதனைப் போல தாய் தகப்பனை உடையவர். அவர் வளர்ந்தார், பெற்றோருக்கு கீழ்ப்படிந்தார். நேரம் வந்தது, மனிதனைப் போல யோவான் ஸ்தானத்திலே ஞானஸ்தானம் பெற்றார். ஞானஸ்தானம் பெற்ற பொழுது வானம் திறந்து, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் மேல் பிரியமாக இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று பரலோகம் சாட்சி கொடுத்து உலகத்துக்கு தேவகுமாரனாக அறிமுகப்படுத்தியவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. மனிதனாய் பிறந்தார், ஊழியத்திலே அவர் தேவகுமாரனாய் தன்னை வெளிப்படுத்தினார். அவர் அற்புதங்கள் செய்தார். தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார். சூமின கையை கர்த்தர் சுகமாக்கினார். பிசாசின் பிடியிலே பிடித்த அநேகரை விடுதலையாக்கினார். மரித்தவர்களை உயிரோடு எழுப்பினார். அவரால் செய்யப்பட்ட அதிசயம் விவரிக்க இந்த புஸ்தகம் கொள்ளாது. அவர் தேவகுமாரனாய் இருந்த பொழுது அவர் பாவம் நிறைந்த மனுக்குலத்திற்கு அவர் தன் இரத்தத்தை சிந்தி பலியாக ஒப்பு கொடுத்து மரித்தார். 3ஆம் நாள் தேவகுமாரனாய் இருக்கிறபடினால் அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினார். அல்லேலூயா. அவர் வானத்துக்கு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். நான் போய் திரும்ப வருவேன் என்று தூதர்கள் சாட்சி சொன்னார்கள், அவரும் சாட்சி சொன்னார். இப்பொழுது அவருடைய வாக்கிலே மிக முக்கியமான காலகட்டத்திலே இன்றைக்கு சபை வந்திருக்கிறது. நீங்களும் வந்திருக்கிறோம், நானும் வந்திருக்கிறேன். அல்லேலூயா. கடந்த திங்கட்கிழமை ஞானஸ்தானம் எடுத்து 46 வருஷம் முடிக்க ஆண்டவர் உதவி செய்தார். இந்த 46 வருஷமும் ஆண்டவர் எத்தனையோ பல போராட்டங்கள், இடறல்கள், பலவிதமான நெருக்கங்கள், அவமானங்கள் வந்த பொழுது இயேசு கைவிடவே இல்லை. ஹல்லேலூயா. சாதாரண ஒரு மனிதனாக, வாலிப நாட்களிலே சிறுவனாக இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். ஞானஸ்தானம் எடுக்கும்போது எனக்கு 16-17 வயசு தான் இருக்கும். ஏன் எடுத்தேன் என்று நினைத்த நாட்களாக இருந்தது. ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது எனக்கு முன்பாக ஞானஸ்தானம் எடுத்துதான் அநேகர் சொன்னாங்க, இப்போ எடுக்காத, 60 வயசில் எடு, அப்போ தான் புத்தி, அதுதான் ஞானம்னாங்க. ஞானம் ஒரு மனுஷனுக்கு 60 வயசு தான் வரும். ஞானஸ்தானம் இப்போ எடுக்காத, நாங்கள்லாம் எடுத்துகிட்டு ரொம்ப கஷ்டப்படுறோம் நாங்கள். ஆனால் ஆண்டவர் முன்குறித்த பாத்திரம், வேறு பிரித்தார், தெரிந்து கொண்டார். தேவனுக்கு உண்மையாக இருக்கிறவர்களை கர்த்தர் ஒரு பொழுதும் கைவிடுகிறவர் அல்ல என்பது நான் சாட்சியாக இந்த காலை நேரத்தை உங்கள் முன்பாக நின்று கொண்டிருக்கிறேன். வழுவாதபடிக்கு கர்த்தர் காத்தார். இடறி விழ வேண்டிய சூழ்நிலைகள் இடறி விழுந்த பொழுது, கர்த்தாவே என்று கூப்பிட்ட பொழுது கர்த்தர் தன் கரத்தை நீட்டி தூக்கி எடுத்தார். அல்லேலூயா. ஆண்டவருடைய கிருபை எப்படி என்னை 46 வருஷம் தாங்கினது, அது போல உங்களையும் கர்த்தர் தாங்க வல்லவராக இருக்கிறார். ஆண்டவரே என்று நாம் கூப்பிடும் பொழுது, இயேசுவே என்று கூப்பிடும் பொழுது அவருடைய கை இன்னும் குறுகி போகவில்லை, அவருடைய செவி இன்னும் மந்தமாகவில்லை. ஹல்லேலூயா. யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, நான் போவேன், உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின், உங்களுக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணுவேன், நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி. நான் இருக்கிற இடத்திலே, சொல்லுங்க, நான் இருக்கிற இடம், இடத்திலே, ஸ்தலத்திலே. இதெல்லாம் வார்த்தையா பிரிச்சா 2 மணி நேரம்லாம் போதாது, பல மணி நேரம் பேசலாம். அவ்வளோ சத்தியம் அடங்கி இருக்கிறது. ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன், நான் இருக்கும் இடத்திலே நீங்களும் இருக்கும்படிக்கு நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளுவேன். நான் மறுபடியும் வந்து என்னிடத்திலே உங்களை சேர்த்து கொள்ளுவேன் என்று ஆண்டவர் ஆணித்தரமாய் ஒரு வாக்கை கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. இந்த வாக்கு, நான் மீண்டும் வருவேன், I'll come back, நான் நிச்சயம் வருவேன் என்று சொல்கிறார். இயேசு அந்த ஒலிவ மலையிலே அவர் தன் சீஷர்களிடத்தில் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு மேகம் வந்து அவரை எடுத்து கொண்டு போனது.
அது அப்போஸ்தலர் நடவடிக்கைகளே அந்த காரியத்தை பார்க்கிறோம். அப்பொழுது வானத்திலே தோன்றின தேவ தூதர்கள் என்ன சொல்றாங்க? கலிலேயர் மனுஷரே, ஏன் வானத்தை அண்ணாந்து பார்க்கிறீர்கள்? இந்த இயேசுவானவர் எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்படியே திரும்பவும் வருவார் என்று அந்த தூதர்களும் சாட்சி சொல்லுகிறார்கள். வேதத்திலே 2 சாட்சிகள் இருக்குமேயானால் அது மிக மிக முக்கியமானது. வேதத்திலே எங்கே மெய்யாகவே மெய்யாகவே என்று சொல்லப்படுகிறதோ அந்த வார்த்தை அந்த சூழ்நிலையே இருக்கு நாம் மிகவும் கவனமாக பார்க்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தானே சொல்லுகிறார் இந்த யோவான் 14:3, நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கும் இடத்திலே நீங்களும் வந்து சேருவீர்கள், உங்களை நான் சேர்ப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது வாக்கு மாறாது. 1948ஆம் ஆண்டு மே மாதம் 15ஆம் தேதி இந்த வாக்கு தத்தத்திற்கு உண்டான முதல் தீர்க்க தரிசனம் நிறைவேறினது. யூதர்களுக்கு தேசம் பட்டணம் என்று ஒன்றும் இல்லாமல் அவர்கள் அலைந்து திரிந்து கொண்டிருந்தார்கள். யூதர்களால் 10 லட்சம், ஹிட்லரால் 10 லட்சம் யூதர்கள் கொல்லப்பட்டார்கள். அநேக தேசம் யூதர்களை உபத்திரவப்படுத்தினார்கள். பெருக செய்யாதபடிக்கு பலர் எழும்பி அவர்களை கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்தார்கள். ஏனென்றால் அவர்கள் அறிவு நிறைந்தவர்கள். அவர்களை ஒருவரும் ஒன்றும் செய்ய முடியாது. இன்னைக்கு எருசலேம்ல யூதர்களை 1 கோடி மக்கள் தான். இந்த 1 கோடி மக்கள் தான் இன்னைக்கு உலகத்தையே அவர்கள் ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறார்கள். உலகத்தினுடைய பொருளாதாரம் அவர்கள் கையில் தான் இருக்கிறது. நாம் யூஸ் பண்ணுகிற மொபைல் போன் அவர்களுடைய டெக்னாலஜி தான். 30 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே இந்த யூதர்கள் ஒரு மகா பெரிய தந்திரமான வேலையை செய்ய ஆரம்பித்தார்கள். அவருடைய யூகம் இந்தியாவிலே ஏறத்தாழ 2015ஆம் ஆண்டு அவர்கள் சொன்னார்கள், 1972ஆம் வருஷமே சொன்னார்கள், இந்தியா மாபெரும் ஜனத்தொகை நாடாக மாறும். அதிலே 60% இளைஞர் காணப்படுவார்கள். இந்த இளைஞர் கூட்டம் ஆக்கப்பூர்வமாக காணப்படுவார்கள் என்றால் அவர் உலகத்தை பிடித்து விடுவார்கள். அதை எப்படி தடுப்பது என்று அவர்கள் திட்டமிட்டார்கள், ஆராய்ந்து பார்த்தார்கள். நடந்தது என்ன? 2000 ஆண்டுக்கு பிற்பாடு ஸ்மார்ட் போன் உபயோகத்துக்கு வந்தது. இந்த ஸ்மார்ட் போனில் நீங்கள் அயல் நாட்டில் ஒரு ஆப் வாங்கணும்னா அதுக்கு நீங்கள் ஹேவ் டு பே, அதுக்கு பணம் கொடுத்து வாங்க வேண்டும். முதலாவது யூதர்கள் தான் திட்டமிட்டார்கள், இந்தியர்களுக்கு இந்த ஆப் எல்லாம் ஃப்ரீ என்று சொன்னார்கள். கடும் போட்டி இளைஞர் கூட்டம் ஸ்மார்ட் போனை வாங்க ஆரம்பித்தார்கள். அந்த ஸ்மார்ட் போனில் அநேக ஆப்ஸ் டவுன்லோட் ஃப்ரீ என்று சொன்னார்கள். அந்த ஆப்லாம் எதுக்கு? உங்களுடைய நேரத்தை பொழுதுபோக்கும்படியாய், டைவர்சிஃபிகேஷன், டு மேக் த கான்சன்ட்ரேஷன் வீக், ஞாபக சக்தியை பலவீனப்படுத்தும்படியாக. ஒரு வாலிபன் போதைக்கு அடிமையாக இருக்கலாம், ஆனால் போதையிலிருந்து ஒரு வாலிபனை காப்பாற்றி விடலாம். ஆனால் மொபைல் போன்ல இருந்து என்ன செய்ய முடியாது, காப்பாற்ற முடியாது என்ற ஒரு காரியத்தை அவர்கள் ஏறத்தாழ 50 ஆண்டுகளுக்கு முன்பதாக திட்டமிட்டதை இன்றைக்கு கண்கூடாய் பார்க்கிறோம். இன்றைக்கு இந்திய 60% வாலிபர்களை இளைஞரை கொண்டதான சமுதாயம். 60%, வெறும் 5% வாலிபர்கள் தான் அவர்கள் ஆக்கப்பூர்வமான காரியங்களுக்கு தங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். 95% அவர்களுடைய எண்ணம், யோசனை, பொழுதுபோக்கு எல்லாமே இந்த ஸ்மார்ட் போன். இரவு 1 மணி 2 மணி வரைக்கும் மொபைல் போனில் உட்கார்ந்து தூங்கி கொண்டிருக்கிற, அதுக்கப்புறம் தூங்குகிறவர்களுக்கு ஞாபக சக்தி போய்விடுகிறது, கிட்னி ப்ராப்ளம் வருகிறது, லிவர் அஃபெக்ட் ஆகுது, டைஜஷன் சிஸ்டம் போய்விடுகிறது. இதுதான் அவர்கள் எதிர்பார்த்தார்கள். இது இந்தியாவிலே அது நிறைவேற ஆரம்பித்தது. அருமையான தேவ ஜனமே, இதிலிருந்து தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வாக்குத்தத்தம் சொல்கிறது, நான் வருவேன், ஆயத்தம் உள்ளவர்களை கர்த்தர் தன்னிடத்திலே சேர்க்கும்படியா இயேசு கிறிஸ்து வருகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆயத்தம் உள்ளோரை மாத்திரம் இயேசு தன்னிடத்திலே சேர்த்துக் கொள்ளும்படியாய் வருகிறார். ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ஒரு மகா பெரிய ராக்கலை வந்து கொண்டிருக்கிறது. அப்படி என்றால் என்ன? இன்று வியாதியினுடைய கொடுமை, இன்று சரீரத்தினுடைய காரியங்கள்,
கொள்ளை நோய் எபோலா இன்றைக்கு மிக அருகாமையில் வந்து கொண்டிருக்கிறது. எப்பொழுது சென்னை பட்டணத்தை அதை கதவு தட்டவும் என்று சொல்ல முடியாது. ஆனால் இந்த ஆண்டு இறுதிக்குள்ளே ஒரு கொள்ளை நோய் வரும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அது நிச்சயம் அதை உலகத்தை இன்னைக்கு அது ஆட்டி படைக்க தான் இருக்கிறது. பொருளாதார வீழ்ச்சி நெருங்கி வந்து விட்டோம். இன்னைக்கு $1 வாங்கணும்னா 96 ரூபாய் கொடுக்க வேண்டியிருக்கும். யுத்தத்துக்கு முன்பதாக $1 $82 இருந்தது. இப்போ 96 ரூபாய் போயிடுச்சு. இந்தியாவுடைய பொருளாதாரம் கொஞ்சம் கொஞ்சமா கீழ் நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. வாலிபர்கள் இதை குறித்துதான அறிவு இல்லை. சிந்திக்கக்கூடிய கெப்பாசிட்டி போய்விட்டது. ஆவிக்குரிய காரியங்களே இன்னைக்கு உணர்வு அற்றவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் ரட்சிக்கப்பட்டவர்கள் மனம் திரும்பினருடைய இருதயத்திலே ஒரு கிடிகாரம் ஓடிக்கொண்டே இருக்கும். அந்த கிடிகாரம் சொல்லும், உன் இயேசு சீக்கிரமாய் வருகிறார், உன் இயேசு சந்திக்க ஆயத்தப்படு என்று இந்த கிடிகாரம் உள்ளே சுத்தி கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா, ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டவனும் தேவனோடு நடக்கிறவனுக்கு தான் இந்த காலத்தையும் வேலைத்தையும் நிதானிக்க முடியும். ரட்சிக்கப்படாதவர்களுக்கு அவர்கள் உணர்வற்றவர்களாய் இருப்பார்கள். ஞானஸ்நானம் எடுத்திருப்பாங்க, ஆனா என்ன இல்லை, மனம் திரும்புதல் இல்லை. இன்னைக்கு சபைகளிலே ஞானஸ்தானம் கொடுக்கணும் என்று விரும்பினா உடனே கொடுத்துறாங்க. அன்னைக்கு கூட சகோதரி சொன்னாங்க, பாஸ்டர் என் பையனுக்கு உடனே கொடுங்க. கொடுக்கவே முடியாது. நவம்பர் மாசத்துல உட்காந்துக்கிறாங்க. நான் எதிர்பார்க்கிற குவாலிட்டி இன்னும் வரல. ஞானஸ்தானம் எடுக்கிறவங்களாம் 8:15 வரணும். அதுதான் ஏன் விருப்பம். பார்த்த ரொம்ப மோத வேண்டாம், கொடுத்துருவோம் போ. கனி கொடுத்தா பரலோகம், கனி கொடுக்காவிட்டால் வெட்டுண்டு அக்னியில போடப்படும். அப்படிப்பட்ட காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அருமையான தேவ ஜனமே, இயேசு கிறிஸ்து சொன்ன இந்த ஒரு வாக்குத்தத்தம் கர்த்தர் சபைக்கு இன்றைக்கு ஞாபகப்படுத்துகிறார். நான் வருவேன். இந்த காலத்தில் தான் நாம் இயேசுவை பார்க்க போகிறோம். அல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் மகிமையிலே வரப்போகிறார். அவர் ஆவியிலே வரல. எல்லா கண்களும் அவரை காணும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. உலகம் உண்டான நாள் முதற்கொண்டு இதுவரைக்கும் நடந்திராத சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. உலகம் உண்டான நாள் முதற்கொண்டு இதுவரைக்கும் இல்லாத உபத்திரம், நெருக்கம், பாடுகள், நிந்தனைகள், அவமானங்கள் இன்றைக்கு தேசம் சந்தித்துக் கொண்டிருக்கிறது. சுவிசேஷம் அறிவிப்பு நிறுத்தப்பட்டது. சுவிசேஷம் பரவது ஜனங்கள் விரும்பவில்லை. ஜெபம் என்று விசுவாசிகள் விரும்பவில்லை. பொழுதுபோக்கை விரும்புகிற இன்னைக்கு விசுவாசி கூட்டம் இன்றைக்கு பெருகி கொண்டிருக்கிறது. டாஸ்மார்க் கடை திறந்தா சந்தோஷம், ஃபாஸ்ட் ஃபுட் திறந்தா சந்தோஷம். இனி பல கடைகள், பொழுதுபோக்கு காரியங்கள்லாம் இன்னைக்கு வீட்டுக்கிட்ட வந்துருச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். அன்னைக்கு ஒரு அம்மா சொல்றாங்க, பாஸ்டர் எங்க வீட்டு பக்கத்துல ரொம்ப அருமையா ரொம்ப நாள் எதிர்பார்த்த ஒரு காரியம் என்ன, என் வீட்டு பக்கத்துல ஹோட்டல் வந்துருச்சு பாஸ்டர். ஆனா அவங்களுக்கு என்ன சந்தோஷம் இல்லை, சர்ச்சு பக்கத்தில் இருக்கணும், சர்ச்சு கிட்ட இருக்கணும், சர்ச்சுக்கு போகணுன்ற சந்தோஷம் இன்னைக்கு நிறைய பேருக்கு குறைஞ்சிட்டு வருது. ராஜன் பேர் காலை சொன்னா, நான் காலை வேணா விடுறேன், சர்ச்சுக்கு சீக்கிரம் வாங்க. அது நடக்காத ஒரு காரியம், நடக்கவே நடக்காது. அப்படி நான் நினச்சா எனக்கு ஹார்ட் ரொம்ப வீக் ஆகி போயிடுச்சு. உங்களுக்கு நான் டிசிப்ளின் எதிர்பார்த்தா, அதான் ஒரு டாக்டர் சொன்னார், பாஸ்டர் நீங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குன்னு விரும்புகிறீங்களான்னு கேட்டார். ஆமாம், விரும்பாதீங்க. நான் ரொம்ப பர்ஃபெக்டாக எதிர்பார்ப்பேன். நாங்கள் பாருங்க ஒரு அந்த ரெட் கார்பெட்டில் ஏதோ ஒரு ஒரு ஏதோ ஒட்டிகிட்டு இருக்கேன், அதுதான் எனக்கு தெரியும். ஒரு சின்ன ஒரு சேரில் ஒரு மார்க் இருந்தால் எனக்கு அதுதான் தெரியும். என்னடா அப்படி சேரெல்லாம் கிரிக்கிறாங்களே. நேற்று கீபோர்டில் உட்காந்து பார்க்குறேன். நேற்று உட்காந்து பாட்டு போட்டேன். நேற்று காலையில் என்னை சொல்லி கொடுத்தாங்க எப்படி பாட்டு போட்டேன். அதில் காம்பஸ் வச்சோ இல்லை ஊசி வச்சோ அதில் MANன்னு எழுதியிருக்காங்க, கிறுக்கியிருக்காங்க. இன்னைக்கு எப்படிப்பட்ட காலத்தில் இருக்குன்னு பாருங்க. டிசிப்ளின் இல்லை. இன்னைக்கு ஒரு சிஸ்டமேட்டிக்கல் லைஃப் இல்லை. அதை நான் எதிர்பார்த்தா நான் செத்தே போயிடுவேன், நான் சிக்காயிடுவேன். அதனால ஆவி என்ன சொன்னாரு, இது கடைசி காலம், நீ உன் ஆத்மாவை மீட்புக்காக நீ உன் கவனமாயிரு. நோவா பிரசங்கித்தான் 120 வருஷம், ஒருவரும் ரட்சிக்கப்படலைன்னு சொல்லி அவன் சோர்ந்து போயிருந்தா அவன் பேழைக்குள்ள போயிருக்க முடியாது. செவ்வாய்க்கிழமை ராத்திரி ஒரு கண்ணும் தூக்கலங்க.
எப்போதும் 1 மணிக்கு தான் படுப்பேன். 1 மணிக்கு படுத்தேன். 1:30, 1:45, 2, 2:15, 2:30, 3, 3:15 பார்த்தேன். இது சரிப்பட்டு வராது. போடு முழங்கால. ஆண்டவரோடு இடைப்பட ஆரம்பித்தார், பேச ஆரம்பித்தார். காரியங்கள் எல்லாம் ஆண்டவரே இப்படி இருக்கிறதே. ஆண்டவர் சொன்னார், மறுபடியும் சொன்னார், ஊழியம் யாருது? கர்த்தருடையது. சபை யாருது? கர்த்தருடையது. நீ யாருடையவன்? கர்த்தருடையவன். உன் அழைத்தது யாரு? நீங்க தான் ஆண்டவரு. நீ யாருடையவன்? நான் உம்முடையவன். ஒழுங்கா உன் வேலையை பாரு. 10 மணி 4:45 ஏஞ்சி ஜபத்துல உட்காந்துக்கிட்டேன். வந்து பார்த்தா 5 பேர் உட்காந்துருக்காங்க. 60 பேர் இந்த இடத்துல, இன்னைக்கு 5 பேர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 0 ஆகல. இன்னைக்கு அந்த நிலைமை மாறி போயிடுச்சு. இன்னைக்கு பல சூழ்நிலைகள் மாறி போயிடுச்சு. ஆனா மாறாதது ஒண்ணு, இந்த பரிசுத்த வேதம் தான். மாறாத ஒரு தெய்வம் இயேசு கிறிஸ்து தான். எல்லாம் மாறும். சொல்லுங்க, எல்லாம் மாறும். ஆனால் மாறாதவர் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. இயேசுடைய வருகையில் என்ன நடக்கும் என்ற காரியத்தை நாம் கொஞ்சம் பார்ப்போம். இயேசு எதற்காக வருகிறார் என்று பார்த்தால், இன்றைக்கு நம்மை சுற்றிலும் துன்மார்க்கர்கள் இருக்கிறார்கள். துன்மார்க்கர்னா யாரு? பீடி சிகரெட் பிடிக்கிறவன், அநியாயம் பண்றவன், அவங்க தான் துன்மார்க்கனா? இல்லை, அவன் பாவிகள், அக்கிரமக்காரர்கள். துன்மார்க்கன் யாரு? தேவனை அறிந்திருந்தும் தேவனை மகிமைப்படுத்தாமலும் இருக்கிற ஒரு கூட்டம், இருதயம் கடினப்படுத்துகிற கூட்டம், நிர்விசாரணமா நிற்கிற கூட்டம். எதை குறித்து அவங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல எதுவுமே கவலை இருக்காது. அவங்கெல்லாம் ஆண்டவர் துன்மார்க்கன்றாரு. எதான் ஆண்டவர் சொல்றார்? துன்மார்க்கன் நீதிமானுடைய சபையில் என்ன செய்வதில்லை. நீதிமான்கும் துன்மார்க்கும் ஒத்தே போற தண்ணியும் எண்ணெயுமா இருப்பாங்க. துன்மார்க்கம் கூட்டம் இன்னைக்கு பெருகுதா குறையுதா? கொலை கொள்ளை கூடுதா பெருகுதா? ஜெபம் கூடுதா குறையுதா? இல்லை, உங்களுக்கு தெரியுது இல்லை தானே? அப்போ இந்த துன்மார்க்கர்களை அழிவுக்கு வைப்பதற்காக, அழித்து போடும்படியாக தேவன் தமது சபையை கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த சபை என்பது ஒரு மனிதனால் உருவாக்கப்பட்டது கிடையாது. நாம் ஒரு ஸ்தாபனத்தில், நான் ஒரு அங்கமாக இருக்கிறேன். அல்லேலூயா. ஸ்தாபனத்தில் இருக்கிற வரைக்கும் நான் ஸ்தாபனத்துக்கு உண்மையா இருப்பேன். வேற எந்த ஸ்தாபனத்திலையும் நான் சேர மாட்டேன். கொரியாக்காரங்க வந்தாங்க, அவங்க லேசா சின்ன ஆஃபர் கொடுத்தாங்க. நான் ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், எனக்கு வந்து ஒரு அப்பா தான் இருக்கிறாங்கன்னு. ஐ ஹேவ் ஒன்லி ஒன் ஃபாதர். நான் கொரியாவுக்கு வந்தப்போ என்னை ஹானர் பண்ணீங்க, இங்கே வந்திருக்கிறீங்க, உங்களை ஹானர் பண்ணுற காணிக்கை கொடுத்து அமிச்சேன். நல்ல ஒரு அம்மான் கொடுத்து காமிச்சேன் நான். அவங்க எதிர்பார்க்கல, ரிப்ளை பண்ணியிருக்கிறாங்க. அதை நான் வாஸ்து காட்ட விரும்பல. சத்தியத்திற்காக நில்லுங்க. கர்த்தர் சபைக்காக வருகிறார். சபையில் நாட்டப்பட்ட மனவாட்டிகளை கர்த்தர் தன்னிடத்தில் சேர்த்துக் கொள்ள முடியாது வருகிறார். துன்மார்க்கர்கள் அழிக்க முடியாது இயேசு வருகிறார். ஹல்லேலூயா. எல்லா அக்கிரம செய்கைக்காரர்கள், அக்கிரம செய்யினா யாரு? கர்த்தரை தெய்வமாய் அறிந்தும் அவரை ஏற்றுக்கொண்டும் அவரோடு உடன்படிக்கை செய்து உடன்படிக்கையை மீறுகிற யாவரும் அக்கிரமக்காரர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இயேசு வருகிறார் என்ற காரியம் யாருக்கு மகிழ்ச்சி? மனவாட்டிகளுக்கு மகிழ்ச்சி. யாருக்கு மகிழ்ச்சிங்க? மனவாட்டிக்கு. மனவாட்டினா யாரு? பூரணப்பட்டவங்க. திருமணத்துக்கு ஏற்ற ஒரு பெண்ணை, 15 வயசுல ஒரு பெண்ணை கொண்டு போய் திருமணம் பண்ணா சிறைச்சாலை நமக்கு ஆயத்தமா இருக்கிறது. சட்டத்தின்படி அது குற்றம். ஆனால் மருத்துவ ரீதியிலே ஒரு பெண்ணுக்கு ஏற்ற வயது 21 வயது நிரம்பி இருக்க வேண்டும். சில சொல்லுகிறாங்க அந்த 21 வயசே கொஞ்சம் சீக்கிரம் தான்றாங்க. நல்ல திருமணத்துக்கு ஏற்ற வயது 24 வயது என்று மருத்துவம் சொல்கிறது. அல்லேலூயா. ஆண்களுக்கும் 24, 25 வயசுலே. ஆனால் இப்போ பாருங்க, பாவத்தின் மிகுதினாலே 16 வயசுலேயே பெண்ணுக்கு கல்யாணம், 17 வயசு பையனுக்கு கல்யாணம். அவங்க கணவன் மனைவியாய் வாழணும்னு பார்க்குறாங்க. இது பாவத்துடைய அகோரம், பாவத்தினுடைய சாபத்தினால் வருகிற இந்த காரியம் இன்றைக்கு உலகத்தில் வேகமாய் பரவிக்கொண்டு இருக்கிறது. இந்த காரியத்தை தான் வேதம் சொல்லுது, அவர்கள் அக்கிரமக்காரர்கள், துன்மார்க்கர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த துன்மார்க்கர்களை கடைசி நாட்களை கர்த்தர் எப்படி நியாயம் தீர்ப்பார் என்றால், நீதிமான்களை தன்னிடத்திலே சேர்த்து கொண்டு துன்மார்க்கரை அழிக்கும்படியாய் கர்த்தர் வருகிறார். அல்லேலூயா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எதுக்கு வருகிறாரு?
துன்மார்க்கர்களை எல்லாம் சொல்லுங்க. எதுக்காக வருகிற முதல் குறிப்பு? எதுக்கு இயேசு வானத்தில் வருகிறார்? துன்மார்க்கர்களை அழித்து நீதிமான்களை தன்னிடத்திலே சேர்த்துக் கொள்வார். ஆமென். துன்மார்க்கரோ பறக்கடிக்கும் பதரை போல. அந்த கோதுமையெல்லாம், அந்த நெல்லெல்லாம் எப்படி பார்த்தீங்கன்னா, அந்த கிராமங்களில் போனால் நீங்கள் பார்க்கலாம். இல்லை சில நேரத்தில் நீங்கள் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அரிசின்னு சொன்னால் அது ஏகப்பட்ட கல் இருக்கும். அப்படியே அந்த அம்மாமாருங்க என்ன செய்வாங்க, சாயங்காலம் ஆச்சுன்னா அந்த முறத்தில் போட்டு, இப்போ முறம்னா என்னன்னே தெரியாது. முறம்னா தெரியுமா? தெரியாது. முறம் பார்த்துருக்கிறியா? பார்த்ததே கிடையாது. அதெல்லாம் என்னன்னு தெரியாது. அந்த முறத்தை வாங்கி அந்த பேப்பரை ஊற வச்சு கொஞ்சம் வெந்தயம், உப்பு, மஞ்சள்லாம் போட்டு அதை ஊற வச்சு என்ன செய்வாங்க அம்மா மாருங்க, கையில் ஆட்டி. இதெல்லாம் நாங்கள் செஞ்சுருக்கிறோம். ஆமாம், மே மாதம் லீவுனா இதெல்லாம் எங்களுக்கு வேலை கொடுத்துருவாங்க. நல்ல பேப்பரை ஊற வச்சு வெந்தயம், மஞ்சத்தூள், கல் உப்புலாம் போட்டு என்ன செய்யணும், நல்லா ஆட்டணும். ஆட்டி நல்லா துவையல் மாதிரி வரும். அதை என்ன செய்யணும், முரத்தில் போட்டு தேய் உள்ளும் புறம்பும் தேய்ச்சி வெயில காய வைப்பாங்க. அந்த அம்மா மரம் முரத்தை என்ன செய்வாங்க, அரிசியை போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக புடைப்பாங்க. புடைக்கும் பொழுது அதில் இருக்க கல் தனியாக வரும். அந்த குருணைன்னு சொல்லுவாங்கள்ல, அது தனியாக வரும். நல்ல அரிசி மணி இருப்பாங்க. அதை அந்த அம்மா என்ன செய்வாங்க, ஒரு பக்கத்தில் ஒரு பாத்திரம்ல, அந்த காலத்தில் அதுவும் பனை ஓலையில் அது ஒரு கூடை வச்சுருப்பாங்க, அதில் போடுவாங்க. அதை போட்டு அதை பத்திரப்படுத்துவாங்க. சாயங்காலம் ஆச்சுன்னா வாரத்துக்கு ஒரு நாள் இது செய்வாங்க. அப்போது அந்த நாட்களை பார்த்தீங்கன்னா கல் தனியாக வரும், நெல் மணி உள்ளே இருக்கும். இன்றைக்கி மிஷினில் போட்டுறாங்க, அதெல்லாம் பிரித்து போடுறது. நீங்கள் மாடர்ன் டே டெக்னாலஜி வந்துருச்சு. ஒரு நாளைக்கு பல டன்னு அது கல் இல்லாமல் ஆக்கிடுறாங்க. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஐயா அம்மாரை சாப்பிடும்போது அவங்களுக்கு தான் கல் வரும், எனக்கு தான் கல் வரும். எங்கள் வீட்டில் நறுக்கணும். ஏம்மா ஏம்மா உங்களுக்கு தான் ஏன் வந்து வருது, எங்களுக்கெல்லாம் வரலையே, எனக்கு தான் வரும். ஆமாம், உங்களை கல் சோதிக்கும். நல்லா சாப்பிடணும்னு பார்த்தா நறுக்கணும். அம்மாடியோ கர்த்தாவே, உடச்ச கல்ல சைஸுக்கு இருக்கும். ஒரு நாள் ஒரு வீட்டுக்கு போயிருந்தப்போ ஐயா கல்லை மன்னிச்சிட்டாரு. அம்மானாரு, என்ன ஐயா கல்லுமா, பார்த்து சாடக்கூடாதா, பார்த்து சாடக்கூடாதா? அந்த ஐயா சொன்னார், ரட்சிக்க மாட்டேன் தம்பி, இல்லைன்னா 2 சாத்துனா கல் வரவே வராது. என்ன பண்றது? கல் உங்களுக்கு பொறுமையை உண்டாக்குகிறது. இப்போ கல்லும் கிடையாது, குருணையும் கிடையாது, எல்லாம் அவசரமாக முழுங்கிறது. அப்படிப்பட்ட காலத்துக்கு வந்துட்டோம். ஆனால் இந்த நாட்களிலே கர்த்தர் சபையை அவர் சூளையிலே போட்டு புடைக்கிறது போல புடைக்கிற காலத்தில் வந்து விட்டோம். ஆனால் ஊழியக்காரர்கள் இன்னைக்கு புடையை போல இன்னைக்கு புடைத்து கல்லும் குருணையும் நல்ல கோதுமணியும் பிரிக்கிற வேலையை கர்த்தர் செய்வதற்கு முன்பதாகவே ஊழியக்காரன் செய்ய ஆரம்பிக்கணும். அல்லேலூயா. உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா? சில நேரத்தில் புடைப்பார் ஆண்டவர். ஊழியக்காரன் நான் முன்னெல்லாம் விசுவாசத்திலே கண்டிப்பேன், இப்போ கண்டிக்க முடியல. ஏன் அதெல்லாம் ஏன் அப்படிலாம்? அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லையே, இப்படிலாம் அதெல்லாம் இல்லை. கோச்சிக்கிறாங்க, கோபப்படுறாங்க. அதனால் ஆவியானவர் கையில் கொடுத்துட்டு, ஆவியானவர் இது நீங்கள் பார்த்துங்க. இல்லை நான் இதெல்லாம் பார்த்தா இது நமக்கு இங்கே டம்முன்னு அடிக்குது. 15ஆம் தேதி போயிருக்கணும். அட்லீஸ்ட் ஜூன் 15ஆம் தேதிக்குள்ளே ஜோயல் சொல்லிட்டாப்ல, அப்பா வர்ற வாரத்தில் எல்லாம் முடிச்சுட்டு ஒழுங்காக போய் பாருங்க. கஷ்டமாக தான் இருக்குது. டாக்டர் சொன்னதை நீங்கள் நல்லா இருக்கும் போதே பார்த்துங்க. 70 வயசில் நீங்கள் ஆண்டோட வருகை தாமதிக்குமையானா இதை நம்ம செக் பண்ணுறது நல்லது, முன்னாலே பார்க்குறது நல்லது. அல்லேலூயா. ஒரு பிரச்சனை இல்லை. ஸ்ட்ரெஸ்ஸு, ஊழியக்காரங்களுக்கு நிறைய ஸ்ட்ரெஸ்ஸு. இப்போ இருக்க ஊழியக்காரங்க கவலையே கிடையாது. ஆட்டம் பாட்டம் கூத்தாட்டம் எல்லாம் அடி ஜடக் படக்கெல்லாம் நல்ல கோட் சூட்லாம் போட்டு ஹாய் பாய்னாக்கா ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேறு பிரிப்பார், கர்த்தர் உங்களை சுத்திகரிப்பார், கர்த்தர் உங்களை பரிசுத்தப்படுத்துவார். உலகத்தை விடுங்க, சுயத்தை உடைங்க, மாம்சத்தில் இருக்காதீங்க. உங்களை நீங்கள் நிதானித்து பாருங்க.
இதை நீங்க கர்த்தருடைய வருகை சமீபமா இருக்குது, நீங்க உலகத்தின் வேஷம் போடாதீங்க, இது உங்களுக்கு தீமை வரும், இதெல்லாம் சொன்னா ஜனங்களுக்கு என்ன இல்லை, பிடிக்கல. எல்லாம் நாலு வேலை செஞ்சு நொறுக்கப்பட்டு சக்கையா வரீங்க, அதில் போய் நான் வந்து இப்படி அப்படி சொன்னா. அதனால வசனத்தை கர்த்தர் சொல்றதை நான் சொல்லிடுறேன், நீங்க அதை என்ன பண்ணுங்க, வீட்டில் போய் தியானிங்க. தியானித்தால் வருகையில எடுத்துக்கொள்ளப்படுவீர்கள். தியானிக்காவிட்டால் வசனம் உங்களை உருவாக்க முடியாது. உருவாக்கப்பட முடியலன்னா மணவாளனை சந்திக்க முடியாது. சங்கீத புஸ்தகம் 37வது சங்கீதம் 10வது வசனம் இப்படி சொல்லுகிறது, எதற்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருகிறார் என்றால், இன்னும் கொஞ்சம் நேரம்தான், இன்னும் கொஞ்சம் நேரம்தான், அப்போது துன்மார்க்கன் இரான், அப்பொழுது துன்மார்க்கர் இருக்க மாட்டார்கள். அவன் ஸ்தானத்தை உற்று விசாரித்தாயானால் அவன் இல்லை, ஸ்தானத்தை உற்று பார்த்து விசாரித்தாயானால் அவன் இல்லை, அவன் இல்லை. அருமையான தேவ ஜனமே, சங்கீதக்காரனுக்கு வருகிற அருமையான வெளிப்பாட்டை பாருங்க. இப்பொழுது துன்மார்க்கர்கள் செழித்துக் கொண்டிருக்கிறார்கள், துன்மார்க்கர்கள் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார்கள், துன்மார்க்கர்கள் ஆட்சி பொறுப்பில் நம்முடைய இன்னைக்கு ஜனங்களை ஆழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சபையை இடிக்கிறார்கள், ஊழியங்களை தடுக்கிறார்கள், சித்திரவதை செய்து கொண்டிருக்கிறார்கள். கணவன் மனைவியாய் ஊழியம் செய்தால் விசாரணை இல்லாமல் சிறைச்சாலையிலே போட்டு சபையை துன்புறுத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட துன்மார்க்கமான காரியங்கள் இன்றைக்கு உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் தாவீதுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஒரு வெளிப்பாட்டை கொடுக்கிறார். அது என்ன, இன்னும் கொஞ்சம் நேரம் தான், அப்பொழுது துன்மார்க்கர் ஈரான். எப்பொழுது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வானத்திலே வெளிப்படும் பொழுது. அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது துன்மார்க்கன் இருக்க மாட்டார்கள். அவர்கள் அவன் ஸ்தானத்தை உற்று விசாரித்தாயானால், உற்று நீங்க விசாரிப்பீர்கள் என்றால் அவன் இல்லை, அவன் இல்லவே இல்லை. அல்லேலூயா. வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே வாசிக்கிறோம், ஆகையால் பரலோகங்களே அவைகளில் வாசமாய் இருக்கிறவர்களே, களிக்கூறுங்கள், பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே, ஐயோ பிசாசானவன் தனக்கு கொஞ்சம் காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து, பிசாசானவனுக்கு கொஞ்ச காலம்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். அருமையான தேவ ஜனமே, இது யோவான் சபைக்கு சொல்லுகிற காரியம். வெளிப்படுத்தல் எழுதின விசேஷம் முழுவதும் அஞ்ஞானிகளுக்கு அல்ல, சபைக்கு கர்த்தர் ஆவியானவர் கொடுத்த காரியத்தை இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆவியானவர் சொல்லுவதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஆவியானவர் சொல்லுகிறதை ஆவியானவருடைய பிள்ளைகளுக்கு தான், ஆவியானவர் சொல்லுகிறதை ஆவியின் அபிஷேகம் பெற்றவர்களுக்கு தான். ஆவியானவர் என்ன சொல்லுகிறார்? பிசாசனுக்கு இன்னும் கொஞ்சம் காலம்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறபடினாலே என்று அறிந்து இவன் என்ன செய்வான்? பூமியிலும் சமுத்திரத்திலும் வாழ்கிறவர்கள், அதாவது பூமியிலும் சின்ன சின்ன தீவுகளிலே வாழ்கிறவர்களுக்கு ஐயோ என்று போடப்பட்டிருக்கிறது. பிசாசனுக்கு தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டு என்று பிசாசு அறிந்திருக்கிறான். அவனுக்கு இன்னும் கொஞ்சம் காலம்தான் உண்டு என்று அவனுக்கு அறிந்திருக்கிறான். அந்த அறிவு இன்னைக்கு விசுவாசிகளாகிய நமக்கு இருக்கிறதா? இயேசு வருகிறார் என்று சொல்லும் பொழுது எத்தனை பேருக்கு மகிழ்ச்சி? ஆல்வாசி பேர் தான் வரல. இன்னும் கொஞ்சம் காலம்தான், இன்னும் கொஞ்சம் காலம்தான். 46 ஆண்டுகள் ஞானஸ்நானம் எடுத்து ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது நான் நினைச்சேன் 50வது ஆண்டு எப்படி இருக்கும் என்று. இட்ஸ் அ டவுட்ஃபுல். இது யூடியூப்ல ரெக்கார்ட் ஆகுது. சபைக்கு முன்பதாக சொல்கிறேன், இயேசு கிறிஸ்துவின் வருகை அவ்வளோ சீக்கிரமா இருக்கு. ஐ எம் நாட் ப்ரிப்பேரிங் டு meet my 50th year of my baptism life. No, it's more than that. I am willing to prepare my God and my Savior, my Father. எத்தனை பேர் புரியுது? 50வது ஆண்டு ஒரு பெரிய விழா கொண்டாடி அப்படிலாம் நான் எதிர்பார்க்கவில்லை. அதுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து வருகை இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அவ்வளோ இக்கட்டான ஒரு நாட்களிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். கொஞ்ச காலம்தான் இருக்கிறது. அந்த கொஞ்ச காலத்தில் பிசாசானவன் மனவாட்டி ஸ்தானத்தில் இருக்கிறவளுக்கு தான் பிரச்சனை.
மனவாட்டி ஸ்தானத்தில் இருக்கிற சின்ன பிள்ளைங்களுக்கு தான் துள்ளி ஆடிட்டு கிடக்குங்க. அவங்க வந்து அந்த வீடு குடும்பம் அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. அப்போ அந்த நாட்களில் எங்கள் அம்மாவுக்கு கல்யாணம் பண்ணப்போ சொன்னாங்க, எங்கள் அம்மா விளாண்டுட்டு இருந்தாங்களாம். எங்கள் அம்மாச்சின்னு சொன்னாங்களாம், ஏம்மா வாம்மா கல்யாணம் முடிவாயிடுச்சு. எனக்கா நான் படிக்க போகிறேன் அழுதாங்களாம். தலையில் ஒரு கொட்டு ஐ வா 15 வயசு முடிச்சிட்டாங்க. அதான் எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, விளாண்டுட்டு இருந்தேன். பாஸ்டர் பெஞ்சமின் ஐயா தான் பொண்ணை பார்க்க வந்துட்டு ஓகேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. விளாண்டுட்டு இருக்காங்க, ஸ்கூலில் ஹாஸ்டலில் படிச்சுட்டு இருக்காங்க. எங்கள் அம்மாச்சி வராங்க. அம்மாவுக்கு ஒரே சந்தோஷம், பரவாயில்ல அம்மா வந்திருக்கிறாங்களே. என்ன மாமா பெட்டியில் ஆடுமா, எதுக்கு கல்யாணம்? ஐயோ வேணாம், படிக்கணும். அட்லீஸ்ட் SSLC வரைக்கும் படிக்கிறாங்க. அம்மா நல்லா படிப்பாங்களாம். கொட்டு விழுந்ததுங்க. கல்யாணம் பண்ணணும்னு சொன்னா இன்னைக்கு பிள்ளைகளை 30 வயசானாலும் பெண் பிள்ளைகள் கல்யாணம் வேணான்றாங்க. ஏன்னா ஜாலியா இருக்கணும். அப்படி கல்யாணம் பண்ணாலும் குழந்தைலாம் வேணாம், ஜாலியா இருக்கணும். ஆனா மனவாட்டி ஸ்தானத்தில் இருக்கிறவங்க தான் பொறுமை இருக்கும், பொறுப்பு இருக்கும், வாஞ்சையும் தாகம் இருக்கும். என்ன வாஞ்சை தாக? மணவாளனை சந்தோஷப்படுத்தணும், மணவாளனுக்கு என் ஆகாரத்தை ஆயத்தப்படுத்தணும், என் கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யணும், கணவனுக்கு செய்ய வேண்டிய உபகாரங்களை செய்யணும், கணவனை கனப்படுத்தணும் என்ற ஒரு எண்ணம் உண்மையான மனைவிக்கு தான் வரும். ஆனா இப்போ அந்த இருக்கான்னா எல்லாரும் ரெடிமேடாகி போயிடுச்சு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அதுக்கு எல்லாம் போக வேண்டாம். அப்ப மணவாட்டி யாரு? மணவாளனை சந்திக்க எப்பொழுதும் ஆயத்தமா இருக்கிறவர் மணவாட்டி. அதற்கு காலம் தெரியாது, எப்ப மணவாளன் வரான்னு தெரியாது. ஆனா மணவாட்டிக்கு தெரியும், நேசர் வர காலம் ஆயிடுச்சு. மணவாட்டி இல்லாதவங்களுக்கு அந்த பொறுப்பே இருக்காது. அவங்க எப்போ விளாண்டுட்டு இருப்பாங்க, குதிச்சுட்டு இருப்பாங்க, பேசிட்டு இருப்பாங்க, ஆடிட்டு இருப்பாங்க. அவங்க சாப்பிடுவாங்க, தூங்குவாங்க. துணி துவைக்கிறதுக்கு அம்மா துவைச்சிடணும், எடுத்து வைக்கிறதுல அவங்கவுங்க எடுத்து வைக்கணும். இவங்க ஒன்றும் செய்ய மாட்டாங்க, சாப்பிடுவாங்க, தூங்குவாங்க, விளையாடுவாங்க. அப்படி தானே ஒரு பிள்ளை இருக்கும். அந்த பிள்ளைகிட்ட நம்மகிட்ட என்ன எதிர்பார்ப்போம்? அதான் பவுல் சொல்லுகிறாரு, காலத்தை பார்த்தா போதகராய் இருக்க வேண்டிய நீங்கள் இன்னும் இன்னும் குழந்தையை போல என்ன செய்து கொண்டிருக்கீங்க? பாலை குடித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ரட்சிக்கப்பட்டு 5 வருஷம் ஆச்சு. ரட்சிக்கப்பட்டு முதல் 3 வருஷம் தான் குழந்தை. 3 வருஷத்துக்கு அப்புறம் அது குழந்தை கிடையாது, அது முதிர்ந்த மணவாட்டியாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டு 3 வருஷம் மேலேயும் நீங்க கனி கொடுக்கலன்னா, கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை வாழவில்லை என்றால், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்ச்சி இல்லை என்று அர்த்தம். இதுதான் பிசாசு அறிந்து கொஞ்ச காலம் கொடுக்கப்பட்டிருக்கிறபடினாலே இந்த மணவாட்டி ஆகிய இந்த சீயோன் குமாரத்திக்கு ஆபத்தை கொண்டு வருகிறான், மிகுந்த உபத்திரங்களை கொண்டு வருகிறான். ஆனாலும் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். இந்த உபத்திரத்திலே நாம் ஜெயம் எடுப்போம். அல்லேலூயா. அவன் தோற்று போவான். சொல்லுங்க, அவன் தோற்று போவான். ஆண்டவருடைய நாமத்திலே நான் ஜெயம் எடுப்பேன். ஹல்லேலூயா. அதே 37 சங்கீதம் 35வது வசனத்தில் வாசிக்கும் பொழுதும், சங்கீதம் 37:35 வாசிக்கும் பொழுது, கொடிய பலவந்தனான ஒரு துன்மார்க்கனை கண்டேன். கொடிய பலவந்தமான ஒரு துன்மார்க்கனை கண்டேன். அவன் தனக்கேற்ற நிலத்தில் முளைத்திருக்கிற பச்சை மரத்தை போல் தழைத்தவனாய் இருந்தான். தழைத்தவனாய் நல்ல சீம செழிப்புமாய் இருக்கிறான். ஆனாலும் அவன் ஒழிந்து போனான். பாருங்கள், அவன் இல்லை, அவனை தேடினேன், அவன் காணப்படவில்லை. பென்ஸ் தான், BMW தான், ஆடி தான், வாஷ் தான். உயர்ந்த நிலை. கஷ்டம்னா என்னன்னு தெரியாது, சீமும் செழிப்புமா இருக்கிறான். ஆனா நடந்தது என்ன? ஆனாலும் தனக்கு உண்டான நிலத்துல பச்சை மரத்தை போல செழிப்பா இருந்தான். ஆனாலும் அவன் ஒழிந்து போனான். ஆனாலும் சொல்லுங்க, துன்மார்க்கன் ஒழிந்து போவான். சீவன் குமாரத்தியே, சின்ன பிள்ளைய பார்க்காதீங்க.
60 வயசு மேலே எனக்கு ஆயிடுச்சு. நான் போய் 30 வயசு ஆளை பார்த்து அவன் குதிப்பான், அவன் ஆடுவான், அவன் துள்ளுவான். நான் ஆட முடியுமா, துள்ள முடியுமா? சொல்லுங்க, முடியாது. 10 தடவை உட்கார்ந்து ஏந்திருக்கணும்னு யூடியூப்ல பார்த்தேன். 1 2 3 அவ்வளோதான், வயசு முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். உன் ஓட்டம் நிற்க போகுதுன்னு அர்த்தம். உள்ள இருக்கிற மிஷின்லாம் ஓடி முடிஞ்சு போச்சு, இப்போ ஓடுறதெல்லாம் எக்ஸ்ட்ரா. அதான் கவர்மெண்ட் ரிட்டையர்னு வச்சிருக்கிறான். ரிட்டையர் ஆன ஸ்டேஜ். ஆனா நீதிமானை கர்த்தர் அனுதினமும் காப்பாற்றுவார். நீதிமான் அப்பத்துக்காக அலைந்து திரிவது இல்லை. தேவனுடைய மகிமையும் அவருடைய பிரசன்னமும் உங்களை வேலை அடைக்கும். ஆனா துன்மார்க்கனோ அவன் என்ன செய்கிறான்? ஒளிந்து போனான். பாருங்கள், அவன் இல்லை. அவனை தேடி பார்த்தேன், அவன் காணப்படவே இல்லாம கர்த்தர் அவனை மாற்றி விட்டார். அவன் முடிஞ்சு போச்சு. இந்த ஊர் பக்கம்லாம் போனா 2000 வருஷத்துக்கு இயர் 2000 முன்னால 90s நாங்க ஊருக்கு போவோம். போனா எங்க அப்பா காட்டார், பாடுறா இந்த வீடு பால் அடிஞ்சிருக்கும். என்னப்பா அந்த வீடு? எங்க சொக்கார இந்த வீட்டில் தான் அவங்க வீடுறா இது. இங்க பார் எப்படி இருந்தாங்க. எங்க ஊர்ல முதல் பிளஷர் கார் வாங்கினவங்க இவங்க தான். காரு, வேலைக்கார எல்லாம் இருந்தது. பாரு வீட்டில் ஆலமரம் முளைச்சிருக்கு பாரு. அவங்க போன ஆட்டம் என்ன. அப்போ எங்க அப்பா சொல்றாரு, இந்த வீட்டை பாடுறா. என்னப்பா, இவரு நல்லதான் இருந்தார், ஒழுங்கதான் இருந்தார். பணம் வந்துடுச்சு, அடுத்த ராத்திரியும் கொடை பிடிக்க ஆரம்பிச்சான், ஏளனமா பார்த்தான். எங்க அப்பாவை ரொம்ப அசிங்கமா பேசிட்டு போயிட்டான். நடந்தது என்ன? திமிர் வந்துடுச்சு. ஆலயத்தில் ஒரு நாள் பிரசங்கம் இருக்கும், நடந்துட்டு இருக்கும் பொழுது, பாஸ்டர் கொஞ்சம் உட்காருங்க. பாஸ்டர் சொல்ற, அவர் வாட்டு பாஸ்டர் ஏசுதாஸ், அருமையான ஒரு தேவ மனுஷன், நல்ல பிரசங்கம் பண்ணி நிறுத்தினார். அவர் நிறுத்தல, ஏஞ்சி போயிட்டார். போகும்போது ஒரு 4 பேரை கூட்டிட்டு போயிட்டார். இன்னைக்குமே சபையில் யூதாஸ் காரியத்தை ஏஞ்சி போகும்போது, இன்னைக்கு இருக்க யூதாஸ் காரியத்து என்னைக்குமே சபையில் ஒரு யூதாஸ் காரியத்து இருக்காது. ஒரு யூதாஸ் காரியத்து கூட ஒரு 5-6 இருக்கும். அது சபைக்கு உண்மையா இருக்காது, ஊழியக்காரனுக்கு உண்மையா இருக்காது. அந்த யூதாஸ் காரியத்தை சபையில் அவரு கூட ஒரு யூதாஸ் காரியத்தை வச்சிருந்தார். அவனுக்கு தெரியும், யூதாஸ் காரியத்தை வச்சுதான் கர்த்தர் சிலுவை மரத்துக்கு போனார். இது தாவீதுக்கு கர்த்தர் வெளிப்படுத்திட்டார். அவர் உன்னை வெள்ளி காசை வாங்கிட்டு என்ன செய்வான்? காட்டி கொடுக்கப்படுவான். 1500 1600 வருஷத்துக்கு முன்னாலே தாவீது தீர்க்க தரிசனமா சொல்லிட்டான். எல்லாரும் யூதாஸ் காரிய சர்ச்சுக்குள்ள இருக்கிறாங்க. அதை குறித்து நம்ம கவலைப்படக்கூடாது. நடந்தது என்ன? அவன் எழுப்பி போன 4 பேரை கூட்டிட்டு போனான். ஓஹோ ஆஹோ, லாரி என்ன, டிராக்டர் என்ன, வேலைக்கார என்ன, வேட்டை என்ன, ஆமா அப்படி போற நடந்து போனா ஒரு 4 பட்டன் அவுத்து இங்க பெரிய சிங்கப்பல் வச்சுட்டு போவாராம். எங்க அப்பா சொன்னார். இப்படி ஓஹோ ஆஹோன்னு வளர்ந்தார். தையல் பள்ளி ஆரம்பிச்சாரு, டெய்லரிங் இன்ஸ்டிடியூட் ஆரம்பிச்சாரு. அதில் ஏகப்பட்ட பெண்கள். ஆமா, வயல் போடுறதெல்லாம், தென்னந்தோப்பு என்ன, வீட்டை நிலத்தை விற்கணுமா, இவர்கிட்ட தான் கேட்பாங்க. அண்ணா ஏதாவது கொஞ்சம் பார்த்து செய்யுங்கண்ணே. நான் எடுத்துக்க போ. இப்படிதான் நடந்தது. என்ன நல்லா போயிட்டு இருந்தது. திடீர்னு ஒரு நாள் படுத்த படுக்கை ஆயிட்டார். என்ன வியாதினே தெரியாது. ஐயா அன்னைக்கு ஸ்கேனிங்லாம் ஒன்றும் கிடையாது. எங்க அப்பா சொன்னாங்க, கேன்சரா இருக்கும் போல. நல்லா தான் போயிட்டு வந்துட்டு தான் நடந்தார். படுத்தார், காலையில் ஏந்திரிக்க முடியல. ஒரே மாசம் செத்தே போனான். பாஸ்டர் கூப்பிட்டாங்க. அவன் தான் ஏன் பாஸ்டர், அந்த மனுஷன் தேவ மனுஷன். கூப்பிட்டாங்க, ஐயா வந்து அடக்கம் பண்ணுங்க. யாரு? முடியாதுன்ட்டார். பல பேர் கிறிஸ்தவ ஆலயத்தில் போய் கேட்குறாங்க. அப்போ அந்த காலத்தில் பல ஆயிரம் கேட்டாங்க கொடுங்கன்னு. யாருமே இல்லாமல் அவர் மகன் போய் அடக்கம் பண்ணிட்டு வந்தாப்புல.
சுடுகாட்டில் போய் அடக்கம் பண்ணாங்க. இதாங்க ஒரு மனுஷனுடைய முடிவு. இது ராஜன் சொல்லிட்டு தான், பிரதர் நான் வேதத்தை மாத்திரம் பார்க்கல, உலகத்தையும் பார்த்துருக்குறேன், பின்மாற்றத்தை பார்த்துருக்குறேன், நல்ல ஊழியம் செஞ்சேன்னு பார்த்தேன். வேத அனுபவம் கொஞ்சம் இருந்தாலும் உலக அனுபவம் நிறைய இருக்கு. இதெல்லாம் கண்ணால் காதால் கேட்ட காரியங்கள். துன்மார்க்கன் இருக்கிற இடம் நீ தேடியும் நீ என்ன செய்ய மாட்டாய், காணப்படவில்லை. யோபு 14:10 வாசிக்கிறோம். யோபு 14:10 வாசிக்கும் பொழுது, யோபு புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, மனுஷனோ வென்றால் செத்த பின் ஒழிந்து போகிறான், செத்த பின்பு ஒழிந்து போகிறான். மனுபுத்திரன் ஜீவித்து போன பின் அவன் எங்கே? அவன் மரணத்துக்கு பின்பாக ஜீவித்து போனவன் அவன் எங்கே? மனுஷனோ வென்றால் செத்த பின் ஒழிந்து போகிறான். யாரு? இந்த துன்மார்க்கன். நீ கிறிஸ்துவோடு நடக்கும் பொழுது, கிறிஸ்து இயேசுவோடு நீ காணப்படும் பொழுது, நீங்கள் உங்களுடைய முடிவு சம்பூர்ணமா இருக்கும். அல்லேலூயா. ஒரு பரிசுத்தவனுடைய முடிவு சம்பூர்ணமா இருக்கும். ஒரு நாள் நம்ம இயேசுவையோ மரணத்தையோ சந்திக்க போகிறோம். அந்த நாளிலே நாம் எப்படி நாம் ஆண்டவரை சந்திக்க போகிறோம், எப்படி நாம் மரணத்தை சந்திக்க போகிறோம். ஒரு கிறிஸ்து இயேசுவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போன. He is always a new creation. He is a new creature. அவன் புதுசா இருக்கிறான். He is a brand new man. அந்த புது சிருஷ்டியாய் இருக்கும் நாளிலே நேரத்திலே நாம் இயேசுவை சந்திக்கும் பொழுது அவர் தம்முடைய மகிமை வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. 12ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, மனுஷன் படுத்து கிடக்கிறான், மனுஷன் படுத்து கிடக்கிறான், வானங்கள் ஒழிந்து போகும் அளவும், வானங்கள் ஒளிந்து போகும் அளவும் எழுந்திருக்கிறதும் இல்லை, அவன் எழுந்திருப்பதும் இல்லை, நித்திரை தெளிந்து விழிக்கிறதும் இல்லை, நித்திரை தெளிந்து விழிக்கிறதும் இல்லை. ஏனென்றால் அந்த நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து முடிந்து போயிற்று. கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் மாத்திரம்தான் எழுந்திருப்பார்களே தவிர துன்மார்க்கர்கள் ஒரு நாளும் எழுந்து போவதில்லை. அந்த துன்மார்க்கனை கொடுத்துதான் யோபு 14:12 வாசிக்கிறோம். இந்த துன்மார்க்கமான மனுஷன் என்ன செய்கிறான்? மனுஷன் படுத்திருக்கிறான், அவன் கல்லறையிலே படுத்திருக்கிறான், இன்னைக்கு அக்கினிலே படுத்திருக்கிறான், கடலிலே விழுந்தவன் படுத்திருக்கிறான், தற்கொலை பண்ணுகிறவன் படுத்திருக்கிறான். அருமையான தேவ ஜனமே, அவன் படுத்திருக்கிறான். வானங்கள் ஒழிந்து போகும் அளவும், வானங்கள் ஒளிந்து போகும் வரைக்கும் எழுந்திருக்கிறதும் இல்லை, எழுந்திருப்பதே இல்லை. ஏன்? ஒரு சான்ஸ், ரட்சிக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர் ஒரு சான்ஸை கொடுக்கிறார். இன்னைக்கு கிருபையின் காலம், ரட்சிப்பின் காலம். நீ மனம் திரும்பினால் கர்த்தர் உன்னை தன்னுடைய பிள்ளையாக மாற்றி அவருடைய ஜனமாக எழுது உன்னை தெரிந்து கொண்டு உன் பேரை ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படுகிற நாட்கள் இது. வருகை முடிந்தவுடனே ஜீவ புஸ்தகம் மூடப்படும், ஞாபக புஸ்தகம் திறக்கப்படும். சொல்லுங்க, ஜீவ புஸ்தகம் எப்போ? வருகையிலே ஜீவ புஸ்தகம் மூடப்படும், ஞாபக புஸ்தகம் திறக்கப்படும். அருமையான தேவ ஜனமே, இன்னைக்கு நம்முடைய பரிசுத்த வாழ்க்கை, நம்முடைய விசுவாச வாழ்க்கை, தேவன் மேல் உள்ள வாழ்க்கை, நீ சபையில் எப்படி நாட்டப்பட்டிருக்கிற, உன்னோட உறவு ஊழியக்காரனோட எப்படி இருக்கிறது? ஹாய் பாய் இருக்கா? உண்மையா ஊழியக்காரனை ஏற்றுக்கொண்டவர்களாம் ஒரு அலையா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ நான் சொன்னா ஏன் கோச்சுக்கிறீங்க? நான் சொன்னா ஏன் உங்களுக்கு கோபம் வருது? உங்களை சீர்திருத்துவதற்கு தான் ஆண்டவர் வச்சிருக்கிறார். பவுல் சொல்றார், நான் பெரம்போடு வரட்டுமா? இன்னைக்கு இப்படிப்பட்ட காலத்தில் அருமையான தேவ ஜனமே, ஆண்டவர் கொடுத்த அந்த முதல் வாய்ப்பை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். பயன்படுத்தாத பட்சத்திலே நாம் நீதிமானுடைய லிஸ்ட்ல வர முடியாது, துன்மார்க்கருடைய லிஸ்ட்ல வர வேண்டியிருக்கும். நாங்கள் வேணா அடக்கம் பண்ணலாம், நீ காசை கொடுத்தா ஊழியக்காரன் சொல்லுவாங்க, இன்று இவர் கர்த்தரோடு இருக்கிறார், இவர் பரலோகத்தில் இருக்கிறாருலாம் சொல்லிடலாம். காசை கொடுத்தா சொல்லிடலாம். நீங்கள் சபைக்கு நிறைய காசு கொடுக்குறீங்க வைங்களேன், நீங்கள் விஐபி லிஸ்ட்டில் வந்துடலாம். ஆனால் பரலோக லிஸ்ட்டில் வர முடியாது. நல்லா புரிஞ்சிங்க. கைவிடப்பட்டவங்க, யோபு சொல்றாரு, அவன் படுத்திருக்கிறான், வானங்கள் ஒளிந்து போலவும் அவன் என்ன செய்ய மாட்டான்? எழுந்திருப்ப. எப்போ எழுந்திருப்பானா? கடைசியாக நடக்கிற ஒரு சம்பவம், ஆண்டவருடைய அந்த நியாய தீர்ப்பு நாளில் அவங்க எழும்புவாங்க.
அது வரைக்கும் அவங்க படுத்து தான் இருப்பாங்க. இந்த 2 வருகை இருக்குது. ரகசிய வருகை, இயேசு மத்திய ஆகாயத்தில் பூமிக்கு வரமாட்டார். He will be in the mid air. That's called rapture. The second part of the coming is ஆண்டவருடைய பாதமே ஒலிவ மலையிலே படும். அதான் 2வது. இந்த 2 வருகையிலும் இவங்க எழுந்திருக்க மாட்டாங்க. இவங்க படுத்திருப்பாங்க. கடைசியாக நியாய தீர்ப்பில் தான் ஆண்டவர் என்ன செய்வார்? இவங்களை எல்லாம் எழுப்புவார். அந்த சூழ்நிலையிலே நாம் ஒரு நாள் வரக்கூடாது. யோபு 7ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் வாசிக்கிறோம். மேகம் பறக்கிறது போல, பறந்து போகிறது போல, பறந்து போகிறது போல பாதாளத்தில் இறங்குகிறவன் இனி ஏறி வரான். பாதாளத்தில் இறங்குகிறவன் எக்கால சத்தத்துக்கு ஏறி வரமாட்டான். சொல்லுங்க, பாதாளத்தில் இறங்குகிறவன், ஆமா, கடைசி பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். ரட்சிக்கப்படுவான். கடைசி பரியந்தம் ரட்சிப்பு நிலைக்கணும்னா நீங்கள் ஒவ்வொரு நாளும் வேதம் வாசிக்கணும், ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணணும், முழங்கால நிற்கணும். எத்தனை பேர் முழங்கால நின்று ஜெபம் பண்ணுறீங்க? மீதெல்லாம் என்னாச்சு? அந்த அனுபவமே இல்லைல்ல. ரொம்ப ஆபத்தான நிலை, ஆபத்தான நிலை. பேசுகிறேன்னா நான் முழங்கால நிற்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். முழங்கால நில்லுங்க. 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ கையை தூக்குங்க, கையை உயர்த்துங்க, ஆண்டோட போராடுங்க, தேவ வல்லமையும் பலத்தையும் பெற்றுக்கொள்ளுங்க. இந்த துன்மார்க்கன் என்ன செய்வதில்லையா? இனி மேகம் பறந்து போகிறது போல பாதாளத்தில் இறங்குகிறவன், பாதாளத்தில் இறங்குகிறவன் இனி ஏறி வரான். ஆமா, எக்கால சத்தம் கேட்கும் பொழுது, சபை மறுரூபமாகும் பொழுது, பரிசுத்தவான்கள் மறுரூபமாகும் பொழுது இவர்கள் என்ன செய்வதில்லை? ஏறி வரும். பாதாளத்தில் இருந்தவங்க என்ன செய்ய முடியாது? ஏறி வர முடியாது. பின்மாற்றக்காரர்கள், ஆதி அன்பை இழந்தவர்கள், கிறிஸ்துவை வேண்டான்னு மனசில் நினைச்சுக்கிறவங்க. நீ சபைக்கு போகலாமா வேணாமா, சபையில் ஊழியம் செய்யலாமா வேணாமா. இவர் ரொம்ப ரஃப்பாக இருக்கிறார். அன்னைக்கு சொல்லுவாங்க, ஜெபராஜ் பிரதர் திட்டார், அதனால நான் மேலே கோபம். நீ கோபப்பட்டு சபைக்கு வராமல் போனாலும் நஷ்டம் உனக்கு தான் ஐயா. இங்கே இருக்கிற ஒரு ஆளை கூட நீங்கள் வாங்க நான் கூப்பிட்டதே கிடையாது. 10 பேர் இருந்தாலும் நான் இந்த ஊழியத்தை நிச்சயம் செய்தால் முடிப்பேன். ஆமாம், நீங்கள் போயிட்டீங்கன்னா உட்காந்து அழுவேன், ஆண்டவரே இப்படி இருக்கிறாங்களே, நான் என்ன பண்ணேன்? சத்தியத்தை தான் நான் சொன்னேன். சத்தியத்தை நேசிக்கிற கூட்டம் கூடுதா குறையுதா? ஒத்துக்கிறீங்க தானே? அப்போது நான் ஏன் இவ்வளோ பிரயாசப்படுறேன்? நீங்கள் சத்தியத்தில் வளர வேண்டும். சத்தியத்தை வாங்கு, சத்தியத்தை விற்காத. இயேசுவை வித்துறாத ஐயா. தம்பி தங்கச்சி, இயேசுவை வித்துறாத. யூதாஸ் காரியத்தை 30 காசுக்கு வெளி கொடுத்தான், வித்துட்டான் இயேசுவை. அவனோட முடிவு பார்த்தீங்க. இயேசுவை ஒரு நாளும் வித்துறாதீங்க. வசனத்தை காம்ப்ரமைஸ் பண்ணிடாதீங்க. உறுதியாக இருங்க. அவர் உயிர் தெழுந்த நாளிலே நமக்கு பாதாளம் இல்லை, நமக்கு எக்கால சத்தம் கேட்கும் பொழுது நாம் அவரோடு நித்தியமாக இருக்க போகிறோம். யோபு 20ஆம் அதிகாரம் அது 7:10 வாசிங்க. இனி தன் வீட்டுக்கு திரும்பான், அவன் ஸ்தலம் இனி அவனை அறியாது. அவன் தனக்குன்னு வைத்திருக்க அந்த பரலோக ராஜ்யம், ஆண்டவர் வச்சிருக்க அந்த வீடு, ஒரு ஸ்தலத்தை நான் ஆயத்தப்படுவேன். அந்த ஸ்தலத்துக்குள்ளே அந்த துன்மார்க்கன் என்ன செய்ய முடியாது? வர முடியாது. இனி அவனுக்குன்னு இருந்த வீட்டுக்கு அவன் திரும்பி வர முடியாது. அவன் ஸ்தானம் இனி அவனை அறியாது. ஆண்டவர் உனக்குன்னு ஒரு ஸ்தலத்தை வைத்திருக்கிறார். அந்த ஸ்தலம், நான் பரலோகம் போனால் நிறைய ஸ்தலம் காலியாக இருக்குமோ அப்படிலாம் யோசித்து பார்த்தேன். உங்கள் மேலே இருக்க அன்பினால் ஆண்டவர் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தார். பல முறை இந்த சம்மர் டைமில் அங்கே வாங்க இங்கே வாங்கன்னு கூப்பிடுவாங்க. ஒரு முறை நாங்கள் எல்லாம் பிள்ளைகளெல்லாம் சின்ன பிள்ளைங்க, நாங்கள் ஊட்டிக்கு போயிருக்கோம். அந்த ஊட்டி கலெக்டரே எங்களுக்கு ரூம் எடுத்து கொடுத்தாங்க. வந்து நாங்கள் போன சீசன் வந்து ஃபுல், எங்கேயுமே இடம் இல்லை. அந்த கலெக்டர் அம்மா ஃபோன் பண்ணி எங்களுக்கு ஒரு ரூம் கொடுத்தாங்க. ரூம் கிடச்சிதே, ரொம்ப ஆச்சரியம். முதல் நாள் போகிறோம், சாயங்காலம் போய் சேர்றோம். ராத்திரி பயங்கர குளிர், ஜுரம், கடுமையான ஜுரம், குளிருது. காலை ஏஞ்சின்னு சொல்லிட்டு, ஐயா முடியல, வாங்க புறப்பட்டு மெட்ராஸ்க்கே போயிடலான்னு. மேட்டுப்பாளையம் கீழே இறங்கினா ஜுரமும் போயிடுச்சு, காய்ச்சல் எல்லாம் சரியான நார்மலாகி போயிடுச்சு.
இப்போ அந்த அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். ஐயோ பாஸ்டர், உங்களுக்குன்னு புக் பண்ணது 3 நாள் வேக்கண்ட்டாகவே இருக்குமே, அந்த இது ஞாபகம் வருது. ஆண்டவர் உங்களுக்குன்னு புக் பண்ணி வச்சிருக்கிறாரு. வேண்டான்னு, இயேசு வேண்டாம், என் பரிசுத்தம் வேண்டாம், எனக்கு இந்த சத்தியம் வேண்டான்னு சொல்லும் பொழுது அந்த இடம் வேக்கண்ட்டாக இருக்குமோ? அந்த இடம் யார் இருப்பா? நம்ம ஆண்டவரை ஏமாற்ற முடியாது. உலகத்தில் நம்ம என்ன வேணாலும் செஞ்சு நம்ம மாயஜாலெல்லாம் பண்ணி நம்ம அல்வா ஆண்டவர் கொடுத்துடலாம். ஆனால் பரலோகத்துக்கு நம்ம தவிர்க்க முடியாது. அருமையான தேவ ஜனமே, துன்மார்க்கன் தன் வீட்டுக்கு திரும்ப மாட்டான். வீடாகிய பரலோக ராஜ்யம். நான் போய் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கும் அதான் துன்மார்க்கன் அந்த வீட்டுக்கு என்ன செய்ய மாட்டான்? திரும்ப மாட்டான். அவன் ஸ்தலம் இனி அவனை அறியாது. யோபு 20ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, அவனை பார்த்த கண் இனி அவனை பார்ப்பதில்லை. அவனை பார்த்த கண் இனி அவனை பார்ப்பதில்லை. அவன் இருந்த ஸ்தலம் இனி அவனை காண்பதில்லை. அவன் இருந்த ஸ்தலம் இனி அவனை காண்பதில்லை. நான் உன்னை கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொன்னேன். ஆண்டவருடைய கண் உங்கள் மேல் இருக்கிறது. ஆண்டவருடைய கண் ரட்சிக்கப்பட்டவங்க மேல் இருக்கிறது. ஆண்டவருடைய கண் உபத்திரப்பட்டவங்க மேல் இருக்கிறது. ஆண்டவருடைய கண் கண்ணீர் சிந்தினவர்கள் மேல் இருக்கிறது. ஆண்டவருடைய கண் உபத்திரப்பட்டவனுக்கும் நொறுக்கப்பட்டவனுக்கு மேலே கண் இருக்கு. அவ்வளோ கண்ணை வைத்து ஆலோசனை சொன்ன ஆண்டவர் இப்பொழுது அந்த கண் எடுத்துக்கொள்ளப்பட்டது. காரணம் என்ன? நல்லா இருந்தான், நல்லா ஜெபம் பண்ணான், நல்லா உபவாசம் பண்ணான், நல்லா தான் இருந்தான். யாரோ சபையில் சொல்லிட்டாங்கன்றதுக்காக வேண்டி கோச்சிட்டு போயிட்டான். இனி அவனுடைய கண் அவன் மேல் இருப்பது இல்லை. அவன் இருந்த ஸ்தலமும் இனி அவனை காண்பதும் இல்லை என்று சொல்லுகிறார். இந்த துன்மார்க்கனுடைய நிலைமையை பாருங்க. அருமையான தேவ ஜனமே, இதை நாம் பார்க்கும் பொழுது அவன் படுத்தான், செழிப்பாய் இருந்தான், அவன் ஒளிந்து போனான். நித்திரை தெளிந்து விழித்து பார்க்கிறான், அவனுடைய முடிவு பரிதாபமாக இருக்கிறது. மேகம் பறந்து போகிறது போல பாதாளத்தில் இறங்கின அவன் இனி என்ன செய்ய முடியல? பாதாளத்திலிருந்து ஏறி வர முடியல. அந்த அளவுக்கு அவன் பின்மாற்றம், அந்த அளவுக்கு ஆண்டவர்கிட்ட தூரமாய் போயிட்டான். அருமையான தேவ ஜனமே, இந்த காலையில் இயேசு கிறிஸ்து வருகையில் நீங்கள் எதெல்லாம் எந்தெந்த கிருபையெல்லாம் இழந்தீங்களோ, எவ்வளோ ஜெபம் பண்ணீங்க. ஒரு காலத்தில் 5 மணி ஜெபத்தில் ஏகப்பட்ட பேர் வந்து ஜெபம் பண்ணீங்க. இன்றைக்கெலாம் என்ன வந்துடுச்சு? வசதி வந்துடுச்சு. ஆனால் அதுக்கு பின்னால் பெரிய அசுத்த ஆவி இருக்குது. இதோட பெரிய தந்திரம் இருக்குது. நான் 5 மணி ஜெபத்துக்கு வந்தால் அன்றைக்கி நான் உட்காந்துருக்கேன், பாஸ்டர் நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள், பாஸ்டர் நீங்கள் பெருசுங்க, பாஸ்டர் நீங்கள் பண்ணுங்க. ஹேய், எப்போ தான் நீங்கள் எல்லாம் தயாராகிறது? பயமாக இருக்குது பாஸ்டர். வசனம் சொன்னால் முன்ன பின்ன ஏன் நான் உட்காந்துருக்கிறேன்? இருக்கக்கூடாது. ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்ததுன்னா யார் இருந்தாலும் யார் இல்லாட்டினாலும் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி கொண்டு போயிட்டே இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அன்னைக்கு கூட ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன். பின்னால் பாஸ்டர் மோகன் உட்காந்துருக்காரு. அவர் எத்தனை ஆயிரங்களுக்கு ஊழியக்காரர். எனக்குன்னு திடீர்னு கொடுத்தாங்க, பாஸ்டர் 2 வார்த்தை பொண்ணு மாப்பிள்ளை குறித்து சொல்லுங்கள். ஜெபம் பண்ண, ஆண்டவரே நீ என் வாயில் வார்த்தையை வைங்க. பேசிட்டு உட்காந்தேன். ஏய், எங்கே இருந்தாலும் உனக்கு இதெல்லாம் பிடிச்ச பாஸ்டர் கேட்குறாரு. நல்லா இருக்கு. சபை மக்கள் வந்து கேட்டவங்க பார்த்தவங்க பேச, நானும் பாஸ்டர் மோகனும் பேசிட்டே இருந்தோம். என்னடா இவர் பேசிட்டே இருக்கிறாரு? எல்லாம் ஆவிக்குரிய சபை எப்படி இருக்குது? எப்படி இந்த தாட்லாம் எப்படி வந்தது உங்களுக்கு? இந்த புக்கு வாசிப்பீங்களா? இல்லைண்ணே ஜெபம் பண்ணிட்டு அப்படி போனேன். நல்லது நல்லது நல்லது, குட். சரி, அவரோட இது நேரமும் அவர் பேசினார். நான் சொன்னேன், அண்ணே அனுபவம் தானே. ஏய், எல்லாம் ஆவியானவர் தான்ப்பா. கிருபையாக ஆண்டை நடத்திட்டு இருக்காரு. ஒவ்வொரு நாளும் செத்து சாகிறேன், செத்து பிழைக்கிறேன் சாகிறேன். அதான் சொன்னார், பிழைக்கிறேன் சாகிறேன் பிழைக்கிறேன். ஆண்டவர் இப்படியே உருட்டி எடுத்துகிட்டு இருக்காரு. சரி, பரவ ஒன்றும் இல்லைண்ணே, போட்டுமா, எனக்கு அடுத்த மீட்டிங் இருக்குன்னு கிளம்பி போயிட்டார். ஊழியக்காரன் வாயிலேருந்து வர்றது பாரு, சாகிறேன் பிழைக்கிறேன் சாகிறேன், உருட்டி எடுக்கிறாரு. இதுதான் நீதிமான். அவன் ஒரு நாளும் சோர்ந்து போக மாட்டான். காரணம் அவனுக்குள்ள கிறிஸ்துவின் அன்பு இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
லூக்கா 12ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் வாசிக்கிறோம். லூக்கா 12:20 வாசிக்கிறோம். தேவனோ அவனை நோக்கி, தேவனோ அவனை நோக்கி, மதி கேட்டனே, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியில் எடுத்துக்கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார். யாருடையது? நீ வச்சிருக்கிற அந்த நகை, நீ வச்சிருக்கிற ஃப்ளாட்டு, வீடு, பங்களா, காரு, கட்டின வீடும் நீலம் பொருளும் கண்டிடும் உற்றார் உறவினரும், கட்டின வீடும் நீலம் பொருளும் கண்டிடும் உற்றார் உறவினரும், கூடு விட்டு உன் ஆவி போனா கூட உன்னோடு வருவதில்லை. கட்டின வீடு, கிராமமே ஒரு அம்மாக்கு சொந்தமா இருந்ததுப்பா. கிராமமே, மலையே 2000 ஏக்கர்ன்றாங்க. போனோம், வீட்டுக்குள்ளே போல, அந்த இடத்த வெளியே ஃபர்ஸ்ட் ரவுண்டில் சுற்றி பார்த்தோம். ஏ அப்பா, அந்த மலைன்றாங்க. அதோ தெரிது பாஸ்ட் அந்த மலை. ஆமாம், அதுக்கும் தாண்டி இருக்குதுன்றாங்க. ஏ அப்பா, புஷ்குன்னு போச்சுங்க. அப்போலோ ஹாஸ்பிட்டலில் புஷ்குன்னு போயிடுச்சு. யோசனை, எவ்வளோ மாய இல்லை, எவ்வளோ மாய இல்லை. உலகத்தான் தான் கட்டின வீடு பெருமையாக நினைப்பான். ஆவிக்குரியவன் தான் கட்டின வீட்டை கர்த்தருக்கென்றே கொடுப்பான். அல்லேலூயா. அது மேலே சிந்தையே இருக்காது. அடுத்த வசனத்தை இயேசு சொல்றாரு, தேவனிடத்தில் ஐஸ்வர்யனாய் இராமல். தேவனிடத்தில் ஐஸ்வர்யமா இருக்கிறதா உலகத்தில். ஐஸ்வர்யவான்கள் சபையிலேருந்து ஜெபம் பண்ண மாட்டாங்க. ஆனால் ஆவியில் ஐஸ்வர்யவான்கள் ஜெபம்னாக்கா ஓடி வந்துடுவாங்க. அவங்க தான் தேவனிடத்தில் ஐஸ்வர்யவான்கள். பிரதர் வாங்க எல்லாம் ஜெபம் பண்ணலாம், பிஸ்னஸ் இருக்குது, வேலை இருக்குது, எல்லாம் அவங்களாம் உலகத்தில் இருப்பாங்க. ஆவிக்குரிய ஐஸ்வர்யவான் இருக்கான் பாருங்க, எப்போ கூப்பிட்டாலும் சபைக்கு வந்து நின்று ஜெபம் பண்ணுவாங்க. பிரதர் வாங்க, சிஸ்டர் வாங்க, உடனே அதான் ஆவிக்குரிய ஐஸ்வர்யவான்கள். இந்த ஆவிக்குரிய ஐஸ்வர்யவான்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். உலகத்தில் ஐஸ்வர்யவான் இருக்கு. எங்கள் ஊரில் இந்த ஏஜேஜே பஸ் டிரான்ஸ்போர்ட் ஒன்று இருக்கு. அண்ணாச்சி ரொம்ப நல்ல பழக்கம் எனக்கு. அவர் எப்படியும் ஒரு 150 மேலே பஸ் வச்சுருப்பார். அல்வா கடையே பெரிய, மற்றவருக்கு ஏகப்பட்ட பிஸ்னஸ் இருக்குது. காலையில் அவர் பிஸ்னஸ்லாம் 8:30 மணிக்கு முடிச்சுட்டு இன்னைக்கும் அவருக்கு கிட்டத்தட்ட 86 வயசாகிடுச்சு. இன்னைக்கும் 50 வருஷமாக மேலே 9 மணிக்கு சர்ச்சில் உட்காந்துருப்பார். 12:30 மணிக்கு கடைக்கு போவார். என்னதுன்னு பார்த்துட்டு வீட்டுக்கு 2 மணிக்கு வருவார், சாப்பிடுவார், ரெஸ்ட் எடுப்பார். சாயங்காலம் 5 மணிக்கு ஆஃபீஸ் போய் என்ன அதுன்னு பார்த்துட்டு 7 மணிக்கு கிளம்பி சர்ச்சுக்கு ப்ரேயருக்கு வந்துடுவார். 365 நாளும். ஏம்மா அண்ணா எப்படிண்ணே? எல்லாம் அவருக்கு இருப்பாப்பா, எல்லாம் அவருக்கு இருப்ப. ஆமாம், எல்லாம் அவருக்கு இருப்ப. பிள்ளைங்க பார்க்குறாங்க, எல்லாம் பெருகிட்டே போகுதுப்பா. காரணம் என்ன? ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஐஸ்வர்யவான்கள். அல்லேலூயா. யார் அதை வாரிக்கொள்வான் என்று அறியாதிருக்கிறவன் இந்த துன்மார்க்கன். ஆனா ஆவிக்குரியவனுக்கு அடிக்கடி சொல்லுவான், இன்பூவி எனக்கு சொந்தமல்ல, எல்லாம் இயேசு. அப்படி இருக்கணும். ஐஸ்வர்யத்தினாலே நாம் பரலோக ராஜ்யம் போக முடியாது. ஐஸ்வர்யம் இருந்தும் நம்ம சிந்தை என்ன இருக்கக்கூடாது, அதுல இருக்கக்கூடாது. ஆவிக்குரிய ஐஸ்வர்யானங்களை கர்த்தர் தம்மிட சேர்த்துக் கொள்ளும்படியாய் இயேசு வருகிறார். 21ஆம் வசனத்துல, தேவனிடத்தில் ஐஸ்வர்யவான்களா இராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படி இருக்கிறான் என்று சொல்கிறார். முதலாவது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வருகிறார். துன்மார்க்கனை அழித்து நீதிமான்களை தன்னிடம் சேர்த்துக் கொள்ளும்படியாய் இயேசு வருகிறார். 2வது காரியம், பிசாசை அழிப்பதற்காகவே இயேசு வருகிறார். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். கொலோசியர் 2:14 வாசிக்கிறோம். இவை எல்லாவற்றின் மேலும்
2:14. கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் Colossians chapter 2 verse 14. நமக்கு எதிரடையாகவும் நமக்கு எதிரடியாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கட்டளைகளாகவும் கையெழுத்தை நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை உடைத்து இந்த பிசாசானவன் என்ன செய்தான்? உங்களை சீர்குலைப்பதற்காக அவன் கையெழுத்து இட்டான். என்ன கையெழுத்து? இந்த ஆத்மா, இந்த மனிதன் எனக்குரியவன், இவனுடைய நித்திய எங்க நரகம் என்றதான ஒரு கையெழுத்தை இட்டு அதை நடுவிலிராதபடிக்கு அது எடுத்து விரோதமாக தேவன் நமக்கு கையெழுத்து இட்டார் சிலுவையிலே. அந்த கையெழுத்தின் நடுவிலே கர்த்தர் சிலுவையிலே தன்னை ஒப்பு கொடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடிக்கப்பட்டு துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் அதிகாரங்களையும் கர்த்தர் முறித்து வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். கர்த்தர் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அல்லேலூயா. நீங்க பரலோக ராஜ்யம் வரக்கூடாது என்பதற்காக பிசாசானவன் கையெழுத்து போட்டிருக்கிறான். அந்த கையெழுத்தை கர்த்தர் உடைத்து போட்டார். சிலுவையிலே அவர் ரத்தம் சிந்தினார். சிலுவையிலே தன்னை முற்றிலுமாய் ஒப்பு கொடுத்ததினாலே பிசாசுடைய தலை சிலுவையிலே நசுக்கப்பட்டாயிற்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் கொண்டாடுகிறீங்க? ஆமென். சிலுவையிலே இயேசு சாத்தானின் தலையை நசுக்கினார். ஹல்லேலூயா. நீ அவன் குதிங்காலை நசுக்கினாய் அல்லவா? ஆண்டவர் சிலுவையிலே தலையை நசுக்கினார். தேவச்சனமே, நீதிமான்களே, உங்களுக்கு உபத்திரம் உண்டு, மறக்காதீங்க. இயேசு சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் சிலுவை சுமப்பீர்கள் என்றால், நீங்கள் சிலுவையை சுமந்து கொண்டு இருப்பீர்கள் என்றால், கர்த்தர் ஜெயமடைந்தது போல நீங்களும் நானும் நம்முடைய சபையார் ஒவ்வொருவரும் சாத்தானை ஜெயம் எடுப்போம். அவன் தோற்று போவான், அவன் தோற்று போவான். அவன் தலை நசுக்கப்பட்டு ஆயிற்று. அல்லேலூயா. இயேசு இந்த காரியத்தை சிலுவையிலே செய்து முடித்தார். இரண்டாவது அட்டாக் ஆன் டெவில் இஸ் கோயிங் டு பி ஆன் ரெவலேஷன். வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, வெளிப்படுத்தல் 22 வாசிக்கும் பொழுது, பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை அவன் பிடித்து, பாம்பாகிய சர்ப்பம் எது? இது ஏவாளையும் ஆதாமியும் வஞ்சித்ததுல, அதான் அந்த பழைய சர்ப்பம். இவர்களை அவனை பிடித்து அதை 1000 வருஷமும் கட்டி வைத்து 1000 வருஷம் ஆண்டவர் கட்ட போகிறார். ஹல்லேலூயா. எத்தனை வருஷங்க? இதுதான் 1000 வருஷ அரசாட்சி. இந்த 1000 வருஷ அரசாட்சியில பிசாசு என்ன செய்யப்பட போகிறான்? கட்டப்பட போகிறான். அவன் தோற்று போனவன். நம்ம ஆளுங்க எல்லாத்துக்கும் பிசாசு பிசாசு. ஏன் பிசாசு? ஏன் லேட்டு? பிசாசு பாஸ்டர். ஏன் வியாதி? பிசாசு பாஸ்டர். பிசாசு பாஸ்டர். ஏயா பிசாசு பாஸ்டர். ஏன்னா பிசாசு. ஓய், சும்மா ஏயா அவனை சும்மா அவன் நாட்டு நிம்மதியாக இருக்கிறான், நீ அவனை கொண்டாந்து வீட்டில் வச்சுக்கிற. பிசாசு பிசாசு. சில ஐயாமார் கூப்பிடு, ஏ பிசாசு இங்க வா, ஏ பேய் இங்க வா. ரோட்டில் பொருளா உள்ள வந்துடும், ஜாக்கிரதை. உன் மனைவிக்கு ஒரு பேர் இருக்குல்ல, ஏ நாயே. ஆமா, ஆனால் அம்மாமார் ரொம்ப நல்லவங்க. ஐயாமார வந்து நாயே பேயெல்லாம் சொல்றது, ஏ மாடே, ஏ காண்டாம இருக்கமே, ஏ தடியா. இதெல்லாம் என்ன எங்க இருந்து பிடிச்சிங்கம்மா? இதெல்லாம் இருக்கக்கூடாது. ஐயா ஐயா சொல்லணும்னா நான் ஐயா சொல்ற மாதிரி நடந்துக்கணும். அவர் எங்க நடந்துக்கிறாரு? பிசாசு கட்டப்பட்டது, பிசாசு தலை நசுக்கப்பட்டு ஆயிற்று. அவன் தோற்று போனவனை ஒரு நாளும் கூப்பிடாதீங்க. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, எல்லாம் இயேசு. சொல்லுங்க, எல்லாம் இயேசு எனக்காக எல்லாம் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா.
இரண்டாவது காரியம், 1000 வருஷ அரசாட்சியிலே பிசாசு கட்டி வைத்து கட்டி வைத்து அந்த 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும் நிறைவேறுகிற அது வரைக்கும் ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு அதை பாதாளத்திலே தள்ளி அடைத்து பாதாளத்திலே தள்ளப்பட்டு அதன் மேல் முத்திரை போட்டான். அதன் மேல் முத்திரை போட்டான். அல்லேலூயா. அல்லேலூயா. அவைகள் கிரியை செய்யக்கூடாதபடிக்கு ஆண்டவர் முத்திரை போட்டிருக்கிறார். இன்னைக்கு அதே முத்திரை தான் ரட்சிக்கப்பட்டவங்க மேலே ஆண்டவர் முத்திரையை போட்டிருக்கிறார். அல்லேலூயா. ஞானஸ்தானம் எடுத்தவங்க மேலே அந்த முத்திரையை போட்டிருக்கிறாரு. இன்னைக்கு நிறைய பேர் அந்த முத்திரையை உடைச்சிட்டீங்க. முத்திரை இல்லாமல் இருக்கு. தேவ பயம் இல்லை, கர்த்தரை கனப்படுத்தணுன்ற எண்ணம் இல்லை. ஏதோ சர்ச்சுக்கு வரோம், ஏதோ ஆசீர்வாதம் வேணும், ஏதோ சொன்னால் நமக்கு இஷ்டமானது ரெண்டு வார்த்தை பேசுவார், போனால் ஆசீர்வாதம் இந்த உலகத்துக்குரியது தான். ஆனால் மனம் மாறுதல் தான் பரலோகத்துக்கு கொண்டு வரும். அல்லேலூயா. இந்த பிசாசு தலையின் ஆண்டவர் நசுக்கினார், பாதாளத்திலே கட்டி வைத்தார், அதன் மேல் முத்திரை போட்டார். அவனால் ஒன்றும் செய்ய முடியாது. அல்லேலூயா. மூணாவதாக இந்த பிசாசு அவன் கர்த்தர் என்ன செய்ய போறாருன்னா, 10ஆம் வசனத்தை வாசிங்க. 10ஆம் வசனம், மேலும் 20:10. மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் மிருகமும் கள்ள தீர்க்கதரிசியுமாய் இருக்கிற இடமாகிய அக்கினியும் கந்தகம் உள்ள கடலிலே தள்ளப்பட்டான். ஆமா, கடைசியாக இந்த பிசாசு என்ன செய்யப்பட போகிறான்? மூணாவது அட்டாக் ஆன் டெவில் அண்ட் சேட்டன் இஸ், ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவனை அக்கினியும் கந்தகமும், மல்கியில வாசிக்கிறோம், அந்த கந்தகம் என்ன செய்யாது? அணையவே அணையாது. அது இட்ஸ் எவர் லாஸ்டிங். ஆண்டவர் பிசாசு என்ன செய்கிறாரு? அக்கினியும் கந்தகமான கடலிலே தள்ளப்பட்டான். அவர்கள் இரவும் பகலும் சதா காலங்களிலும் வாதிக்கப்படுவார்கள். இரவும் பகலும் சதா காலங்களிலும் அவர்கள் வாதிக்கப்படுவார்கள். They shall be tormented day and night forever and ever. ஆனால் நீதிமானுக்கு கர்த்தர் நித்திய வெளிச்சத்தை வைத்திருக்கிறார். நீதிமானுக்கு கர்த்தர் நித்திய மகிழ்ச்சியை வைத்திருக்கிறார். கர்த்தர் சொல்றார், உள்ளே வா மகனே, உள்ளே வா. இந்த அசுத்தமான அந்த பாடு நிறைந்த உலகத்திலே நீர் பட்ட பாடுகள், பட்ட வேதனைகள், எனக்காக சகித்த சகிப்புகள், வா என்ற சத்தம் கேட்கும். மணவாட்டியே உள்ளே வா என்று நேசருடைய சத்தம் அன்னைக்கு நியாய தீர்ப்பினாலே கேட்கப்படும். அந்த சத்தம் கேட்கப்படுவதற்கு முன்பதாக இன்றைக்கு ஊழியக்காரருடைய சத்தம் நீங்கள் கேட்டு கீழ்ப்படிவீர்கள் என்றால், இந்த வசனத்துக்கு நீங்கள் செவி கொடுப்பீர்கள் என்றால், இந்த நியாய தீர்ப்பு நாளிலே உங்களுக்கு உள்ளே வா என்றதான சத்தம் கேட்கப்படும். அன்றைக்கு உள்ளே போகும் பொழுது ஆண்டவர் வாடாத ஜீவ கிரீடத்தை ஆண்டவர் கொடுத்து, ஆண்டவர் உங்களுக்குன்னு ஆயத்தம் பண்ணின ஸ்தலத்திலே, உங்களுக்குன்னு ஆண்டவர் ஆயத்தம் பண்ணின இடத்திலே கர்த்தர் உங்களை வைக்கும் மட்டும் அவர் உறங்குவதும் இல்லை, அவர் தூங்குவதும் இல்லை. அவர் சொன்னதை செய்யும் அளவும் உங்களை கைவிடுகிறவரும் அல்ல. எல்லாம் கண்களை மூடி நாம் எல்லாம் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே இயேசுவே, உம்முடைய வருகையின் நாட்கள், உலகத்திலே இனி அமைதி இல்லை, இனி சமாதானம் இல்லை, இனி ஒரு பொழுதும் வீழ்ந்த பொருளாதாரம் இனி எழுந்திருப்பது இல்லை. பெட்ரோல் விலை ஏறிக்கிட்டே போகுது, அது ஒரு நாளும் இறங்க போவதல்ல, ஏறினது தான். உலக சரித்திரத்தில், இந்திய சரித்திரத்தில் பெட்ரோல் விலை ஏறிச்சு கடகடனை இறக்கிட்டாங்கலாம் இல்லை, ஏறினது தான். விலைவாசிகள்லாம் கடுமையாக மேலே ஏறிட்டு போகுது. இதெல்லாம் அறிகுறி, பஞ்சத்துக்குரிய அறிகுறி. ஆண்டவர் சொன்னது எல்லாம் அப்படியே நிறைவேறி கொண்டிருக்கிறது. மனிதர்கள் இன்றைக்கு மனிதர்களாக இல்லை. இன்னைக்கு மனிதர்கள் மிருகத்தை காட்டிலும் படும் மோசமாக இருக்கிறாங்க. நீதி இல்லை, நியாயம் இல்லை, ஒழுக்கம் இல்லை. இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவட ஜனமே, நீங்கள் நேர்மையாக இருங்க, உண்மையும் நேர்மையுமாய். அந்த பாட்டு ரொம்ப இஷ்டம். உண்மையும் இந்த ஊழியத்தை, ஆமாம், உண்மையாக இருக்கணும். சொல்லுங்க, உண்மையாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும். பணத்துக்காக பேருக்காக இருக்கக்கூடாது. நம்மளுக்கு சுயம் உடையணும். சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. ஆமாம், அது இருதயத்திலிருந்து சொல்லுங்க, சுயம் உடையணும். அப்படின்னா என்ன அர்த்தம்?
உங்களை கோபப்படுத்தும் போது நீங்கள் கோபம் அடையாதீங்க. சில சூழ்நிலைகள் உங்களுக்கு எதிராய் வரும் பொழுது வருத்தப்படாதீங்க. கர்த்தர் பார்த்து கொள்வார். சொல்லுங்க, கர்த்தர் பார்த்து கொள்வார். உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் எனக்குள்ள இருக்கிற இயேசு. சொல்லுங்க, உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் எனக்குள்ள இருக்கிற இயேசு பெரியவர். அவர் தீமை செய்ய மாட்டார், தீமை நன்மையாக மாற்றுவார். உங்கள் துக்கம் தற்காலிகம் தான், அதுக்கப்புறம் ஆண்டவர் எல்லாத்தையும் மாற்றுவார். ஏன் அக்னி ஜுவாலை வருகிறது? உன்னை உயர்ந்த ஸ்தானங்களுக்கு ஏறி வரும்படியாய். ஏன் வாழ்க்கையில் சிங்க கேபிகள் உயர்ந்த ஸ்தானத்துக்கு ஏறி வரும்படியாய். ஏன் யோசிப்பு வாழ்க்கையில் சிறைச்சாலை வந்தது? உயர்ந்த ஸ்தானத்துக்கு ஏறி வரும்படியாய். ஏன் தீர்க்கதரிசி வாழ்க்கையிலே தண்ணீர் இல்லாத குழி வந்தது? அவனை மேன்மைப்படுத்தும்படியாய். அருமையான தேவ ஜனமே, உனக்கு வருகிற பாடுகள், நிந்தனைகள், அவமானங்கள் வேண்டாம் என்று ஒதுக்காதீங்க. அது வரும்போது ஆண்டவர் சொல்லுங்க, நான் இன்னும் துதிப்பேன், நான் இன்னும் உம்மை நம்புவேன், நான் இன்னும் கூட கிட்டி சேருவேன். அப்படி சொல்றவங்கள ஒப்பு கொடுங்க, எல்லாம் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, எத்தனை நிந்தனைகள் வந்தாலும் மாம்சத்திலே புலம்பாதீங்க, மாம்சத்திலே கண்ணீர் விடாதீங்க. மாம்சத்தில் அழுதீங்கன்னா நீங்க சோர்ந்து போவீங்க. ஆண்டவர்கிட்ட எல்லாம் பலப்படும்படியா ஜெபம் பண்ணுங்க, நல்லா ஜெபம் பண்ணுங்க, வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க, ஆளு நிரம்பி ஜெபம் பண்ணுங்க. மோசம் போகிற சாத்தான், அவனுக்கு வைக்கப்பட்டிருக்கிற நித்திய நரகம், நித்திய அக்கினி, அவன் மாத்திரம் போறதல்ல, அவனை சார்ந்திருக்கிறவளை இழுத்து கொண்டு போவான். அதுல விசுவாசி கூட்டமும் ஊழியக்கார் கூட்டமும் சேர்ந்து இருக்கிறாங்க. அதுல இருந்து நீ தப்பித்துக் கொள்ள வேண்டும். ஐயா, வாலிப தம்பி தங்கச்சி, நீ உலகம் இட்ஸ் இன் த டிஃபரண்ட் வே, பட் காட் இஸ் நாட் a different God. Our God is the same God. Our God is a living God. Our God is a loving God. Our God is a God of righteous. நம்முடைய தேவன் நீதியின் தேவன். நீதிக்கு உட்பட்டு இருப்பாயானால் எல்லாவற்றையும் அவர் உங்களுக்காக எனக்காக செய்து முடிக்கிற இந்த தேவன் என்றென்றைக்கும் சதா காலங்களில் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். அவர் வருகை மட்டும் நம்மளை கைவிடவே மாட்டார். எத்தனை பேர் நம்புறீங்க? எல்லாம் எழுப்பிப்போம். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. ஒப்பு கொடுக்குறீங்களா? உதட்டளவு பாட்டினீங்களா? ஆவில பாட்டினீங்களா? I want to give one more chance. இன்னும் ஒரு முறை உங்களுக்கு ஒரு தருணத்தை கொடுக்க விரும்புகிறேன். ஒப்பு கொடுக்கிறவங்க ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நம்புவேன் இயேசுவை மாத்திரம், இயேசுவை மாத்திரம். Uribala gadadaba shantana mana gadadaba libdana mari gadala katiraba shandeli biriyandana manaka labduna mana gadadara tiraba kiriyandana ma karabalu gadadarabo. எதை இந்த உலகத்திலே பற்றிக் கொள்கிறோமோ அதுதான் உங்களை நசுக்கி போடும். மறுபடியும் சொல்கிறேன், கர்த்தர் சொல்கிறார், பிரியமானவர்களே, நீ உலகத்தில் எதை பற்றிக் கொள்கிறாயோ அதுதான் உன்னை நசுக்கி மோசமாக்கும். இயேசுவை பற்றிக் கொள்வாயானா? If you abide in Jesus, when Jesus abides in you, you shall bear more fruits. You shall bear more fruit. நீங்க அதிக கனிகளை கொடுப்பாய். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிற ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே, உம்முடைய வருகை எக்கால சத்தம் கேட்கும் பொழுது உம்முடைய தோட்டத்தில் நாட்டப்பட்டவர்கள் அவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். நாட்டப்படாதவர்கள், விலகி இருக்கிறவர்கள், சிலெல்லாம் பார்த்தீங்கன்னா சபையில விலகி இருப்பாங்க, மட்டும்படாம இருப்பாங்க, அவங்களாம் ராப்சர்ல போக முடியாதுங்க. இட்ஸ் த ட்ரூத். போக்குவரத்துமா இருப்பாங்க.
காக்கா போக்குவரத்துமா இருந்தது. ஆனா புறா போய் ஒரு ஒலிவ இலையை கொண்டு வந்தது. நீ எதை கொண்டு வந்திருக்கிற? God doesn't need your money. இந்த அசம்பாகம் காணிக்கலாம் சபைக்கு தேவையில்லைங்க. ஆண்டவருக்கு தேவை உன் ஆத்துமா, உடைய ஜீவியோ. இன்னைக்கு ஒப்பு கொடுக்குறவங்களா? வேடிக்கை பார்க்காதீங்க. இது வேடிக்கை பார்க்குற நேரம் இல்லை. இயேசுவின் நாமத்தினால கட்டளை எடுக்கிற எல்லாம் கண்களை மூடி ஒப்பு கொடுங்க. மகிமையின் மேல் மகிமை அடையணும், பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடையணும். சபையில் வந்த கத்திர மாத்திரம் ஆராதிச்சுட்டு போயிட்டே இருங்க. அவன் சொன்னான் இவன் சொன்னாலாம் போகாதீங்க. அவன் கூப்பிட்டான் இவன் கூப்பிட்டான், அவன் கூப்பிட்டதான் நான் போனேன், நான் கூப்பிட்டதான் அவன் வந்தான், அப்படிலாம் கதையே இருக்கக்கூடாது. சபைக்கு உண்மையாக இருங்க, ஊழியக்காரனுக்கு உண்மையாக இருங்க. எங்கேயோ இடிக்குது இல்லை? ஆமாம், இடிக்கிறது தான் வார்த்தை. சபைக்கு உண்மையாக இருங்க. ரெட்டை வாழ்க்கை வாழாதீங்க. டோன்ட் ஹாவ் டூ லைஃப், டோன்ட் ஹாவ் டூ மாஸ்டர்ஸ். இருந்தால் கர்த்தருக்காக வாழுங்க. இல்லையா நான் சொல்ல விரும்பல. உண்மையா இருங்க, பரிசுத்தமா இருங்க, தாழ்மையா இருங்க, ஆயத்தமா இருங்க. கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவர் தான் சொன்னதை செய்யும் வரைக்கும் உங்களை கைவிடுவதே இல்லை. கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. நன்றி. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி ராஜா. எல்லா மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.